أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أم حسب الذين اجترحوا السيئات أن نجعلهم كالذين آمنوا وعملوا الصالحات سواء محياهم ومماتهم ساء ما يحكمون. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين الشاكرين، والحمد لله رب العالمين. وقال سيدنا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم: حياتي خير لكم ومماتي خير لكم. يا سيدي يا رسول الله خذ بيدي، ما لي سواك ولا قلبي إلى أحد. إني إذا مسني ضيم يروعني أقول يا سيد السادات يا سندي، مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, வாலிப நண்பர்களே, மாணவ செல்வங்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான இந்த மஜ்லிஸிலே நம்மை எல்லாம் வந்து சேர்த்ததை போன்று நாளை மறுமையிலே சொர்க்க பூஞ்சோலையிலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் ஏனைய நல்லடியார்களுடனும் அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்த அனைவர்களையும் வந்து சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு வழங்கிய அருள் கொடைகளில் ஈமான் என்று சொல்லக்கூடிய நிஅமத் விலை மதிக்க முடியாதது. ஈமான் என்ற நிஅமத் விலை மதிக்க முடியாதது. அந்த ஈமானை பேணி பாதுகாத்து அதன் அடிப்படையில் வாழ்ந்து அதன் அடிப்படையில் மௌத்தாக வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து கட்டளையிடுகிறார். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக அல்லாமல் மௌத்தாகி விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து சொல்கிறார். ஈமான் என்றால் என்ன? பழமையில் வழக்கத்தில் நம்பிக்கை கொள்வது என்று நாம் சொல்வோம். எதை நம்பிக்கை கொள்வது? ஈமான் என்ற வார்த்தைக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். ஈமான் என்று சொன்னால் ஒருவன் செய்தால் நன்மை கிடைக்கும், செய்யாமல் இருந்தால் நன்மை அவனுக்கு கிடைக்காது. ஆனால் அது சுன்னத்து என்று நம்புவது வாஜிப், கடமை. காரணம், சுன்னத் என்று சொன்னால் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை. அது நபிகள் நாயகத்துடைய வழிமுறை இல்லை என்று சொன்னால் அவருடைய ஈமான் சரியாகவில்லை என்ற அர்த்தம். கடமையான வாஜிபான காரியங்களை வாஜிப் என்று நம்புவது வாஜிப், சுன்னத்தான காரியங்களை சுன்னத் என்று நம்புவதும் வாஜிப். இஸ்லாமிய மார்க்கத்தில் அறியப்பட்ட எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அத்தனை காரியங்களிலும் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்துகின்ற பொழுதுதான் ஒரு மனிதன் முஃமினாக முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் நமக்கு மார்க்கமாக பெற்று தந்தார்கள்?
எதையெல்லாம் மார்க்கமாக கற்றுத் தந்தார்களோ அத்தனையும் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் என்றால் தான் முஃமினாக முடியும். 10 காரியம் இருக்குதுன்னு சொன்னா அதுல 9 காரியத்தை ஒருத்தன் ஏற்றுக்கொள்றான், ஒரு காரியத்தை மறுக்கிறான் என்று சொன்னால் அவன் முஃமினாகவில்லை, அவனுடைய ஈமான் பரிபூர்ணமாகவில்லை, அவனுக்கு முஃமின் என்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இஸ்லாமிய காரியங்களில் எத்தனையோ காரியங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வழிமுறையாக சுன்னத்தாக மார்க்கமாக நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதில் ஒரு காரியம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், குன்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூரி ஃபஸூருஹா. சஹாபாக்களே, நான் உங்களுக்கு கபர்களை ஜியாரத் செய்வதை முன்னால் தடுத்திருந்தேன், இப்பொழுது அந்த தடை நீங்கிவிட்டது. ஃபஸூருஹா, அந்த கபர்களை நீங்கள் ஜியாரத் செய்யுங்கள் என்பதாக சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களிலே மிக உயர்ந்த கல்விக்கு சொந்தக்காரர்கள் சையதத்துனா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய வீட்டில் தங்கி இருக்கக்கூடிய எல்லா இரவுடைய கடைசி கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பகீற்கு போவார்கள். சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாபில கிதாபுல் ஜனாயிஸ் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய வீட்டில் தங்கி இருக்கக்கூடிய எல்லா தினத்துடைய இரவுடைய கடைசி பகுதியில் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பகீற்கு போவார்கள். ஜன்னத்துல் பகீர் அங்க என்ன இருக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட மக்பரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபிகள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய கபர் இருக்கக்கூடிய இடத்திற்கு யார் போவாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவார்கள் என்பதாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இரவுடைய கடைசி பகுதியில தேடி பார்க்கறாங்க, ரசூலுல்லாஹ்வை காணல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன அந்த இடத்தை இவங்க தேடி போறாங்க, ஜன்னத்துல் பகீர் ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்க. சஹாபாக்களுக்காக வேண்டி அந்த இடத்தில் வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். தனக்காக வேண்டி அந்த இடத்தில் வைத்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுல்லாஹ லனா வ லக்குமுல் ஆஃபியா, அஸ்அலுல்லாஹ லனா வ லக்குமுல் ஆஃபியா. நான் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறேன், லனா எங்களுக்காகவும் கேட்கிறேன், வ லக்கும் கபர்வாசிகளே உங்களுக்காக வேண்டியும் கேட்கிறேன், அல் ஆஃபியா இறைவனிடத்தில் ஆஃபியத்தை கேட்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ததாக சையதத்துனா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த கபர் ஜியாரத் செய்யக்கூடிய விஷயம் என்பது முஸ்லிம் உலகத்தால் ஏகோபித்து அங்கீகரிக்கப்பட்ட காரியம் என்பதாக இமாம்கள் விளக்கம் தருகிறார்கள். இமாமுனா நபவி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹீஹ் முஸ்லிமிலே விளக்குகிறார்கள், அஜ்மஅல் முஸ்லிமூன ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஏகோபித்து விட்டார்கள், ஒட்டுமொத்த முஸ்லிம் அறிஞர்களும் ஏகோபித்து விட்டார்கள். எதன் மீது? கபர்களை ஜியாரத் செய்வது சுன்னத் என்ற காரியத்தில் முஸ்லிம் உலகத்திற்கு கருத்து வேறுபாடே இல்லை என்பதாக இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் தங்கி இருக்கின்ற பொழுது ஜியாரத்திற்கு போவார்கள். அதுவும் ஹதீஸிலே வருகிறது. ஆனால் வருடத்திற்கு ஒரு தடவை ஸ்பெஷலாக சஹாபாக்களுடைய கபரை ஜியாரத் செய்ய போவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வழமையாக ஒவ்வொரு தினங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்திற்காக போவார்கள். ஆனால் குறிப்பாக
ஸ்பெஷலாக வருடத்திற்கு ஒரு தடவை அந்த குறிப்பிட்ட நாளில் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹதாக்களுடைய கபரை ஜியாரத் செய்ய போவார்கள். முஸன்னஃப் அப்துர் ரஸாக் என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தில் இந்த ஹதீஸ் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஸூரு ஜியாரத் செய்பவர்களாக இருந்தார்கள். கான யஸூரு ஜியாரத் செய்பவர்களாக இருந்தார்கள். குபூர ஷுஹதாயி சுஹதாக்களுடைய கபர்களை எப்போ ரஅஸ குல்லி ஹவுலின் ஒவ்வொரு வருடத்துடைய ஆரம்பத்தில் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹதாக்களுடைய கபரை ஜியாரத் செய்ய போவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வருடத்திற்கு ஒரு தடவை ஸ்பெஷலாக சுஹதாக்களுடைய கபரை ஜியாரத் செய்ய போவார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி போவார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவும் போவார்கள். குலஃபாவுல் அர்பஆ அலி ரலியல்லாஹு அன்ஹு இப்படி எல்லா 4 சஹாபிகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததை போன்று வருடத்திற்கு ஒரு தடவை ஸ்பெஷலாக சுஹதாக்களுடைய கபரை ஜியாரத் செய்ய போவார்கள். இது மகான்களுடைய கபர் என்று மட்டுமல்ல, ஒவ்வொருவர்களும் அவருடைய உறவினர்கள், சொந்தக்காரர்கள், தாய் தந்தையர்கள் அவருடைய கபரை ஜியாரத் செய்வது எப்படி சுன்னத்தோ அதே போலத்தான் மகான்களுடைய கபரை ஜியாரத் செய்வதும் சுன்னத்து. சில பேர் சொல்லுவாங்க, மௌத்தாயிட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சு, மௌத்தானதற்கு பிறகு மௌத்தானவர்களுக்கும் நமக்கும் எந்த விதமான உறவும் இல்லை, மௌத்தாகி போய்விட்டால் அவருடைய உடல்கள் எல்லாம் மக்கி போய்விடும், மண்ணோடு மண்ணாக சேர்ந்து விடும் என்று இவர்கள் ஏற்கனவே கபருக்கு உள்ள போய் பார்த்துட்டு வந்தது மாதிரி பேசுவாங்க. ஒரே ஒரு நிகழ்ச்சி, யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இல்லையா, பெரிய வரலாறு, அவங்களுடைய வரலாறு. அவருடைய மக்கள் எல்லாம் அவங்கள ஈமான் கொள்ளாததுனால கோபப்பட்டு போயிட்டாங்க. கடல்ல கப்பல்ல ஏறி போயிட்டு இருக்கிறாங்க. கப்பல் முங்க போகுது. ஒரு ஆளை கடலுக்குள்ள போட்டாதான் என்ன செய்யும், கப்பல் இனி ஒழுங்கா போகும். யார போடுறது பேரு குலுக்கி போடுறாங்க, யூனுஸ் நபியோட பேர் தான் வருது. திரும்பவும் குலுக்குறாங்க, யூனுஸ் நபியோட பேர் தான் வருது. கடைசியில தூக்கி போட்டாங்க கடல்ல. ஒரு மீன் விழுங்கிச்சு இல்ல, ஒரு மீன் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை விழுங்கியது. நம்ம எல்லாம் மீனை விழுங்குவோம், மீன் யூனுஸ் நபியை விழுங்கிச்சு. மீனை விழுங்கும் இல்லையா, பெரிய பெரிய மீன் என்ன செய்யும், அயலை மீன் நெத்தெரிய விழுங்கும், அயலை என்ன செய்யும், சுறா மீன் விழுங்கும், சுறாவை திமிங்கலம் விழுங்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றா உணவா வச்சிருக்கிறான். யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை மீன் விழுங்கியது. கடல் ஃபுல்லா அப்படியே சுத்தி காட்டுச்சு. அதுக்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய வல்லமையை இன்னும் அதிகமாக விளங்கினார்கள் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த மீனுடைய வயத்தில் இருந்து யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் தஸ்பீஹ் செய்தார்கள் அல்லவா. என்ன தஸ்பீஹ்? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், உன்னை எனக்கு ரொம்ப அதிகமாக விளங்கிட்டது, நான் உன்னை புகழ்றேன் என்று சொல்லி தஸ்பீஹ் செஞ்சாங்க. கடைசியில் மீன் என்ன செஞ்சது, அவர்களை கரையில் கொண்டு போட்டது. இந்த சம்பவத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரத்து ஸாஃபாத்திலே சொல்லி இந்த எப்படி சொல்கிறான், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபித ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன். யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயத்தில் இருந்து அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யாமல் இருந்திருந்தால், எப்படி மீனுடைய வயத்தில் இருந்து யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை புகழாமல் தஸ்பீஹ் செய்யாமல் இருந்திருந்தா லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன். அந்த மீன் வயத்தில் கியாமத் நாள் வரையே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள்.
கியாமத் நாள் வரை மீனுடைய வயத்திலே யார் வாழ்ந்துட்டு இருப்பாங்களா? ஒரு நபி யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வால் மீனுடைய வயத்தில் வைத்தும் வாழ வைக்க முடியும். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு பூமிக்கு அடியில் வைத்து வாழ வைக்க முடியாதா? ஒரு நபியை, தன்னுடைய ஹபீபை, தன்னுடைய நேசரை, தன்னுடைய நபியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மீனுடைய வயத்தில் வைத்து பாதுகாக்க முடியும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஒரு மீன் எத்தனை வருஷம் வாழும்? மீன்வளத்துறை அமைச்சர் தான் கேட்கணும் இல்ல, எத்தனை வருஷம் வாழும்? எத்தனை வருஷம் வாழ்ந்து கியாமத் மீன் வாழுமா? ஆனால் ஒரு நபி அந்த மீனுடைய வயத்தில் இருந்தால் அந்த மீன் வாழும். அந்த மீனுடைய வயத்தில் அந்த நபியும் வாழுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நேசர்களை பூமிக்கு மேல் வைத்து அவருடைய வாழ்நாளில் அவர்களை எப்படி அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறானோ அதே போன்று அவர்களுடைய மௌத்திற்கு பிறகும் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துகிறான். சூரத்துல் ஜாத்தியா என்ற சூரத்துடைய 21வது ஆயத்தில அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அம் ஹஸிபல்லதீன ஜத்தரஹு ஸய்யிஆத்தி, பாவம் செய்து வாழ்ந்த பாவிகள் எண்ணிக்கொண்டார்களா, பாவிகளான மக்கள் எண்ணிக்கொண்டார்களா, அன்னஜஅலஹும், நாம் அந்த பாவிகளை ஆக்குவோம் என்று, கல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி, ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்து வாழ்ந்த நல்லவர்களை போன்று பாவிகளையும் நாம் ஆக்குவோம் என்று பாவிகள் எண்ணிக்கொண்டார்களா? சவாஅம் மஹ்யாஹும் வ மமாத்துஹும், அந்த நல்லவர்களுடைய வாழ்நாளும் மரணமும் சமம்தான். நல்லவர்களுடைய வாழ்நாளும் மரணமும் சமம்தான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டினான். சொல்லிவிட்டு கடைசியில சொல்லுகிறான், சாமாயஹ்குமூன், அந்த பாவிகள் நல்லவர்களை மாதிரி பாவிகளை ஆக்குவோம் நினைச்சாங்களா இல்லையா? அந்த நினைப்பு தவறான நினைப்பு. நல்லவர்களுடைய வாழ்நாளும் மரணமும் சமம்தான். எந்த விஷயத்தில சமம்தான்? தஃசீர்கள் நம்ம விளக்கம் தருகிறார்கள். ஃபில் பஹிஜத்தி வல் கராமத்தி, ஃபில் பஹிஜத்தி வல் கராமத்தி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நேசர்களுக்கு அவருடைய மௌத்திற்கு பின்னால் எப்படி கராமத்தை வழங்குகிறானோ அதே போன்று மௌத்திற்கு பிறகும் கராமத்தை வழங்குகிறான். குர்ஆனுடைய விளக்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நேசர்களை எப்படியெல்லாம் பாதுகாத்திருக்கிறான். அபூ முஸ்லிமுல் ஹவுலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கவில்லை. யமன்ல வாழ்ந்தவங்க. நபிகள் நாயகத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. அந்த யமன்ல ஒருத்தன் சொன்னா, நானும் ஒரு நபி தான் சொன்ன. சில ஆளுங்களை படிச்சு புதுசா ஆசை வரும், நம்மளும் நபின்னு சொல்லி பார்த்தா என்ன. ஒருத்தன் ஒரு ஊர்ல நபி, நான் நபி நபின்னு சொல்லிட்டு நடந்தானா, அவனை பிடிச்சி ஜெயில போட்டுட்டாங்க. இங்க ஊர்ல விட்டா சரியாகாதுன்னு சொல்லிட்டு ஜெயில பிடிச்சு போட்டாங்க. ஜெயில போட்டப்ப ஜெயில வேற ஒருத்தன் இருக்கிறான். அவன் என்ன பார்த்து கேட்டான், ஏன்டா நீ ஜெயிலுக்கு வந்த? நான் நபி நபின்னு சொல்லி எல்லார்ட்டையும் ஏமாத்தேன்னு என்ன பிடிச்சி ஜெயில போட்டேன். அப்ப அவன் சொல்றான், ஜெயில ஏற்கனவே இருந்தவன், நான் சமீபத்துல ஒன்னும் யாரையும் நபியா அனுப்பலையே. அவரு ஏன் ஜெயிலுக்கு வந்தாரு? நான் அல்லாஹ்னு சொல்லி இருக்கிறான் அந்த ஆள் ஏற்கனவே. அவன் எப்படி ஜெயில போட்டான்? இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ஆசை. நம்மளோட அல்லாஹ்னு சொல்லி பார்த்தா என்ன, நம்மளோட நபின்னு சொல்லி பார்த்தா என்ன. அத மாதிரி யமனிலே நான் நபி என்பதாக பொய்யாக பிரச்சாரம் செய்தான் ஒருத்தன். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அவனே நபியாக ஏற்றுக்கொள்ளாத மக்களை எல்லாம் வெட்டி வெட்டி கொல்றான். கடைசியில் அபூ முஸ்லிமுல் ஹவுலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை வரவழைக்கப்படுகிறார்கள். அபூ முஸ்லிமுல் ஹவுலானி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறான், அத்தஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ரசூல்னு நீ நம்புவியா? லா, ஒருபோதும் முடியாது.
அத்தஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், நீ நம்புவியா? நஅம், நம்புவேன். திரும்ப திரும்ப இந்த கேள்வியே கேட்டுக்கொண்டிருக்கிறான். கடைசியில் அந்த போலி நபி அபூ முஸ்லிமுல் ஹௌலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மிகப்பெரிய தீ மூட்டி அந்த தீயிலை போட்டு பொசுக்குவதற்காக கட்டளை போடுறான். அபூ முஸ்லிமுல் ஹௌலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தீயில் போடப்படுகிறது. தீயில் அவர்கள் போடப்படுகிறார்கள். எந்த விதமான சலனமும் இல்லை, அவர்களுக்கு எந்த கவலையும் ஏற்படவில்லை. தீயில் போடப்படுகிறார்கள். கொஞ்சம் கழிஞ்சு தீரன் அப்படியே எழும்பி வராங்க. அவனுக்கு பயங்கரமா கோபம் வந்து விட்டது, ஆச்சரியமும் வந்து விட்டது. அந்த மக்கள் அவனை சொல்றாங்க, இந்த ஆணை இனி இங்கே இருந்தா உன்னை குழப்பி விடுவார், இவர் நாடு கடத்த என்பதாக சொல்லப்படுகிறது. அபூ முஸ்லிமுல் ஹௌலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாடு கடத்தப்படுகிறார்கள். அவங்க கடைசியில மதீனாவுக்கு போறாங்க. இந்த செய்தி ஏற்கனவே மதீனாவில் பரவிவிட்டது. மதீனாவுக்கு போறாங்க. போய் மஸ்ஜித் நபவிக்கு முன்னால் தன்னுடைய ஒட்டகத்தை கட்டி போடுகிறார்கள். மஸ்ஜித் நபவிக்கு போய் 2 ரக்காத் தொழுதுட்டு இருக்கிறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் இவங்களை பார்த்துட்டாங்க. தொழுது முடிச்சு கேட்டாங்க, எந்த ஒரு யமன்? யமனா? அந்த ஒரு போலி நபி நம்முடைய ஒரு நண்பரை தீயில போட்டானே, அவர் என்ன ஆனார்? நல்லா இருக்காருன்னு சொன்னாங்க. அவங்க தான் நீங்க தான் கேட்டாங்க. நான் தான் அவன். உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ முஸ்லிமுல் ஹௌலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அப்படியே கட்டி அணைத்து விட்டு சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹீம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்ற ஒரு மனிதனை இந்த உம்மத்திலும் எனக்கு காட்டி தந்தானே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொன்னார்கள் சய்யிதனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இப்படி அல்லாஹ் தஆலா தன்னுடைய நேசர்களுக்கு அவர்களுடைய மௌத்திற்கு பிறகு எப்படி அவர்களை சங்கைப்படுத்துகிறானோ, அதே போன்று அவருடைய மௌத்திற்கு முன்னால் எப்படி சங்கைப்படுத்துகிறானோ, அதே சங்கையை, கராமத்தை, மகத்துவத்தை, கண்ணியத்தை அவருடைய மௌத்திற்கு பிறகு அல்லாஹ் வழங்குகிறார். சூரத்து யாசீனில ஹபீபுன் நஜ்ஜார் என்று சொல்லக்கூடிய ஒரு மகானுடைய வரலாறை அல்லாஹ் சொல்கிறான். இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி பிரச்சாரம் செய்தவர்கள் எதிரிகளால் கொல்லப்பட்டார்கள். கடைசியில் அவருடைய மௌத்திற்கு பிறகு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அந்தஸ்து அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அப்ப அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், யா லைத கௌமி யஅலமூன் பிமா கஃபரலி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன். யா லைத கௌமி யஅலமூன், என்னை கொன்ற என்னுடைய கூட்டத்தார்கள் அறிந்திருக்க மாட்டார்களா, அறிய மாட்டார்களா? அறிந்தால் நன்றாக இருக்குமே. பிமா கஃபரலி ரப்பி, என்னுடைய ரப்பு என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து வஜஅலனி மினல் முக்ரமீன், கராமத்து வழங்கப்பட்டவர்களில் அல்லாஹ் என்னை ஆக்கிய செய்தியை என் கூட்டத்தார்கள் அறிந்தால் நன்றாக இருக்கும் என்பதாக ஹபீபுன் நஜ்ஜார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய விஷயத்தை, அவர்கள் மௌத்திற்கு பிறகு சொன்ன விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனை எடுத்து சொல்கிறான். மௌத்திற்கு பிறகும் இறைநேசருடைய கராமத்து முறிந்து விடாது என்பதைத்தான் இந்த ஆயத்துகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபிகள்ல ஆஸிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி, ஆஸிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் சஹாபிகளை ஒரு விஷயத்திற்காக அனுப்புகிறார்கள். அதில் தலைவராக போறவங்க யாரு? சையதுனா ஆஸிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். போகக்கூடிய வழியில பல எதிரிகள் அவர்களை சூழ்ந்து அவர்களை கொல்வதற்காக தயாராகிறார்கள். கடைசியில் ஆஸிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அந்த ஆஸிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்கனவே பத்ர் போர்க்களத்தில் ஏராளமான எதிரிகளை இவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு பகையை தீர்ப்பதற்காக வேண்டி குறைஷி காக்கர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஆஸிம் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலையை கொய்து எடுத்துக் கொண்டு வாருங்கள் என்பதாக சில நபர்களை அனுப்பி வைக்கிறாங்க. அதே போல இன்னொரு பெண்மணி, அவருடைய பேரு சல்லாபா, அவருடைய குடும்பத்திலே ஏற்கனவே நிறைய பேர் இவர்களால் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அந்த சல்லாபா என்ற பெண்ணு சொல்கிறாள், ஆஸிமுடைய மண்டையோட்டில் எனக்கு
அந்த மண்டையோட்ட போய் எடுத்துட்டு வாருங்க. ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுகிறார்கள். ஏராளமான எதிரிகள் ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடலை எடுப்பதற்காக, அவருடைய தலையை வெட்டி எடுப்பதற்காக வேண்டி அவர்களை நோக்கி வருகிறார்கள். ஸஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய நிகழ்ச்சி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்தில் தேனீ கூட்டங்களை ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடலை சுற்றி அப்படியே பாதுகாப்பு வளையத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். இந்த எதிரிகள் ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடலின் பக்கம் நெருங்கவே முடியவில்லை. ஏற்கனவே ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம லா துஸல்லித் அலையல் காஃபிர அஹதா. யா அல்லாஹ், ஒரு காஃபிரிடத்தில் என்னுடைய உடலை நீ ஒப்படைத்து விடாதே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டதற்கு பிறகும் அவருடைய ஜனாஸா ஒரு இடத்தில் இருப்பதை அவர்கள் கண்ட நேரத்திலும் அந்த உடம்பை நெருங்க முடியவில்லை. ஒரு தேனீ கூட்டம் வந்து ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு உடலை அப்படியே பாதுகாத்துக் கொள்கிறது. இந்த செய்தியை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களை அவர்களுடைய மௌத்திற்கு முன்னால் எப்படி அல்லாஹ் பாதுகாக்கிறானோ அதே போன்று அவருடைய மௌத்திற்கு பிறகும் தன்னுடைய அடியார்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்பதால் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார். மௌத் என்பது ஒரு அழிவா? ஒரு வாழ்க்கையுடைய தொடக்கம் தான் மௌத். ஒரு வாழ்க்கையுடைய தொடக்கம் தான் மௌத். இந்த ரூஹ் என்பது இந்த உடம்பாகின்ற கூட்டில் அடைபட்டு கிடக்கின்ற பொழுது அதனுடைய ஆற்றல் குறைகிறது. ஆனால் இந்த உடலை விட்டு அந்த ரூஹ் பிரிகின்ற பொழுது சுதந்திரமாக இந்த உலகத்திலே பறந்து திரிவதற்காக அல்லாஹ் அந்த ரூஹுக்கு ஆற்றலை கொடுக்கிறான். அவர்கள் மௌத்தாகுவதற்கு முன்னால் இருந்த அந்த வலிமையை விட பன்மடங்கு வலிமையை மௌத்தானதற்கு பிறகு அவர்கள் பெறுகிறார்கள். அதனால்தான் இமாம்கள் எல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், அல்லாஹ்வுடைய நேசர்களை அவருடைய வஃபாத்திற்கு பிறகு அவர்களை ஜியாரத்திற்காக போகக்கூடியவர்களுக்கு அந்த வலிமார்களுடைய உதவிகள் ஜியாரத்து செய்பவர்களுக்கு கிடைக்கிறது. فَيَعُودُ عَلَيْهِمْ مِنْهُمْ مَدَدًا أُخْرَوِيًّا. ஜியாரத்து செய்பவர்களுக்கு, ஜியாரத்து செய்யப்படக்கூடிய வலிமார்களில் இன்னும் ஒரு ஆன்மீகமான உதவிகள் அவர்களுக்கு கிடைப்பதாக இமாம்கள் அனுபவத்துடைய வெளிச்சத்தில் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நேற்றைய தினம் இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹுடைய, அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவங்களை எல்லாம் சொன்னோம். ஷாஃபிஈ இமாம் ரலியல்லாஹு அன்ஹு சிறு வயதிலே மக்காவில் இருந்து அதுக்கடுத்து மதீனாவுக்கு போய் அதுக்கப்புறம் மிஸ்ருக்கு போய் ஒரு தடவை பக்தாதிற்கு வந்தார்கள். யாரு? இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் பக்தாதில் தங்கி இருக்கக்கூடிய காலமெல்லாம் எனக்கு ஏதாவது ஒரு தேவை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நான் அஜீஉ இலா கபிரி அபி ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹுடைய கபருக்கு நான் ஜியாரத்திற்காக போவேன். யாரு சொல்வது? பல லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் செய்த உலக புகழ்பெற்ற இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், எனக்கு ஏதாவது தேவைகள் நிறைவேறும் என்று இருந்தால் நான் எங்க போவேன்? அஜீஉ இலா கபிரி அபி ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபருக்கு நான் போவேன், ஜியாரத் செய்வேன். அங்க வச்சு அல்லாஹ்விட்ட அவங்கள வசீலாவாக வைத்து நான் துஆ செய்வேன், என்னுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறிவிடும். சொல்வது யார்? இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அல்லாஹ்வுடைய நேசர்கள் அவர்களுடைய மௌத்திற்கு பிறகும் அவர்களுடைய மகத்துவங்கள் அழிவதில்லை. ஸஹீஹுல் புகாரியில ஒரு நிகழ்ச்சி, ஆட்சி காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரவுலாவுடைய அந்த மஸ்ஜித் நபவியுடைய சுற்று சுவர் இடிந்து விட்டது. அதை திருப்பி கெட்டுவதற்காக வேண்டி பள்ளம் தோண்டுகின்ற பொழுது ஒரு கால் வெளியே தெரிகிறது. ஒரு கால் என்ன செய்து வெளியே தெரியும்.
எல்லோரும் பயந்து விட்டார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலாக இருக்குமோ? எல்லோரும் பயந்து விட்டார்கள். காரணம், ரவுதாவுடைய பக்கத்தில் உள்ள சுவர் தான் இடிந்தது, அதைத்தான் திருப்பி கட்ட போறாங்க. எல்லோரும் பயந்து விட்டார்கள். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொற்பாதங்களாக இருக்குமோ? யார்கிட்ட போய் கேட்கிறது? கடைசியில் அந்த கூட்டத்தில் இருந்த சய்யிதுனா உர்வத்து பின் ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதம் அல்ல, இது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பாதம் என்பதாக உர்வத்து பின் ஸுபைர் ரலியல்லாஹு அடையாளம் செய்கிறார்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தாகி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சம்பவம் நிகழ்கிறது. சஹீஹுல் புகாரியுடைய 1390வது ஹதீஸில இந்த நிகழ்ச்சி வருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களை இந்த உலகத்தில் அவன் சங்கைப்படுத்தியதை போல அவர்களுடைய மௌத்திற்கு பிறகும் அவர்களை கண்ணியமாகவே அல்லாஹ் வாழ வைக்கிறான். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை, அவங்க பேர் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹத் போரிலே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். உஹத் போரில் நிறைய சஹாபிகள் ஷஹீதானதுனால ஒவ்வொரு கபர்லையும் ரெண்டு பேர் வச்சு அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அப்படி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரே கபரில் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறாங்க, என்னுடைய தந்தை ரெண்டு பேரையும் ஒரே கபரில் அடக்கம் செய்யப்பட்டது எனக்கு அது மனசுக்கு சங்கடமா இருந்துச்சு. நான் பல மாதங்களுக்கு பிறகு என்னுடைய தந்தையுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்ட அந்த கபரை நான் தோண்டி என்னுடைய தந்தையுடைய ஜனாசாவை வெளியே எடுத்தேன். சஹீஹுல் புகாரியில் வருது, 1351வது ஹதீஸ்ல வருது. பல மாதங்களுக்கு பிறகு 36 மாதங்களுக்கு பிறகு என்பதாக முவத்தாவிலே சம்பவம் வருகிறது. 36 மாதங்களுக்கு பிறகு அந்த ஜனாசாவை வெளியே எடுத்த பொழுது கொஞ்சம் முன்னாடி ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்தால் எப்படி ஒரு ஜனாசா இருக்குமோ அதே போன்று என்னுடைய தந்தையுடைய ஜனாசா இருந்ததாக சய்யிதுனா ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லி காட்டுகிறார்கள். இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு எதை அறிவித்து தருகிறது? அல்லாஹ்வுடைய நேசர்கள் அவர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அவர்களின் மூலமாக அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியதை போன்று அவருடைய மூத்திற்கு பிறகும் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துகிறார். சூரத்து தௌபாவுடைய 105வது ஆயத்து அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வகுல் இஅமலு, நீங்கள் என்ன வேணாலும் செய்து கொள்ளுங்கள், ஆனா ஃபஸயரல்லாஹு, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். எதை? அமலுக்கும், உங்களுடைய அமல்களை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அதோட அல்லாஹ் முடிக்கல. அடுத்து அல்லாஹ் சொல்றான், ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய ரசூலும் பார்த்து கொண்டிருக்கிறான். இத உங்களுடைய அமல்களை அல்லாஹ்வும் பார்த்து கொண்டிருக்கிறான். ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய ரசூலும் உங்களுடைய அமல்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வல்லதீன ஆமனூ ஈமானில் பரிபூர்ணத்துவத்தை அடைந்த அல்லாஹ்வுடைய நேசர்களும் உங்களுடைய அமல்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால நீங்க அமல்கள் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுடைய அமலை பார்க்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூலும் பார்க்கிறாங்க, நல்லடியார்களும் பார்க்கிறார்கள். இந்த ஹதீஸுடைய விளக்கத்துல இப்னு கஸீருடைய இந்த தஃப்சீர்ல இந்த ஆயத்துடைய விளக்கத்துல ஒரு ஹதீஸை கொண்டு வராங்க. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னுடைய உம்மத்துகளே, உங்களுடைய அமல்கள் எனக்கு காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய அமல்கள் எனக்கு காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. என்னுடைய சமுதாயம், என்னுடைய உம்மத்து நல்ல அமல்கள் செய்தால் நான் அதை பார்த்து சந்தோஷப்படுவேன். என்னுடைய உம்மத்துகள் தவறான ஏதாவது அமல்கள் செய்தால் நான் அவர்களுக்காக அல்லாஹ்வுடைய
அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுக என்பதாக சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ். இந்த ஆயத்துடைய விளக்கமாக இப்னு கஸீர் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். மௌத் என்பது ஒரு முடிவு அல்ல, ஒரு அழிவு அல்ல. அந்த மௌத்திற்கு பிறகும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நபிமார்களுக்கு வலிமார்களுக்கு அறியக்கூடிய ஆற்றல்களை அல்லாஹ் வழங்குகிறார். எத்தனையோ சஹாபிகள் தங்களுடைய வஃபாத்திற்கு பிறகு இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய செய்திகளை தன் குடும்பத்தாருக்கு சொல்லி இருக்கிறார்கள். 2 சஹாபிகள், அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபியும் சஅத் இப்னு ஜுஸாமா என்று சொல்லக்கூடிய சஹாபியும் 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுறாங்க? நம்ம 2 பேர்ல யார் முதல்ல மூத்தாவறாங்களோ, நம்ம 2 பேர்ல யாரு முதல்ல மூத்தாவறாங்களோ, முதல்ல மூத்தான ஆளு உயிரோடு இருக்கக்கூடிய ஆளுக்கு காட்சி தர வேண்டும் என்று செய்றாங்க. அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்ப சஅத் இப்னு ஜுஸாமா ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, அப்படி நடக்குமா? மௌத்தாகி போய்விட்ட ஆள் உயிரோடு இருக்கக்கூடிய ஆளுக்கு காட்சி அளிக்க முடியுமா என்பதாக வினவுகிறார்கள். ஆமா, முடியும். நல்லவர்களுடைய ரூஹ்களுக்கு உலகத்திலே பறந்து தெரியக்கூடிய சக்தியை அல்லாஹ் வழங்குகிறான் என்ற செய்தியை சொல்கிறார்கள். அந்த 2 பேர்ல முதல்ல யார் மௌத்தாகிறாங்கன்னு கேட்டா சஅத் இப்னு ஜுஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாகிறார்கள். சஅத் இப்னு ஜுஸாமா ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிறார்கள். மௌத்தானதற்கு பிறகு அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சஅத் இப்னு ஜுஸாமா ரலியல்லாஹு அவர்களை கனவில் காண்கிறார்கள். அப்படி காண்கின்ற பொழுது இந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கழுத்தில ஒரு கருத்த அடையாளம் தெரிகிறது, ஒரு கருப்பு அடையாளம் தெரிகிறது. அப்ப கேட்கிறாங்க அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, இது என்ன அடையாளம்? அவங்க சொல்றாங்க, நான் ஒரு யூதன்கிட்ட இருந்து 10 தீனார் கடன் வாங்கி இருந்தேன். அந்த கடனை நான் இன்னும் திருப்பி கொடுக்கவில்லை. அந்த 10 தீனாரும் என்னுடைய வீட்டுடைய ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்றாங்க, அதுல இருக்குது. நீங்க போய் அந்த 10 தீனாரை யூதன்கிட்ட கொடுக்கணும். இன்னும் சொல்றாங்க, என்னுடைய குடும்பத்தில் என்னென்ன காரியங்கள் நிகழ்கிறதோ அந்த செய்திகள் எல்லாம் எனக்கு அல்லாஹ் அறிவித்து தருகிறான். அதுக்கு உதாரணமா சொல்றாங்க, நான் செல்லமாக வளர்த்து கொண்டிருந்த ஒரு பூனை இருந்தது, அது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மௌத்தாயிட்டது. நான் செல்லமாக வளர்த்தி கொண்டிருந்த ஒரு பூனை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மௌத்தாகிவிட்டது என்று சஅத் இப்னு ஜுஸாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. அடுத்து சொல்றாங்க, என்னுடைய ஒரு மகள், அந்த மகள் இன்னும் 6 நாளில் மௌத்தாகி விடுவார்கள். இப்படி 3 செய்தியை சஅத் இப்னு ஜுஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்கிறார்கள். அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஅத் இப்னு ஜுஸாமா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிற்கு போறாங்க. வீட்டிற்கு போனப்போ வீட்டுக்காரங்க கேட்கிறாங்க, உங்க நண்பர் மௌத்தானதற்கு பிறகு உங்க நண்பர் நீங்க மறந்துட்டீங்க இல்லையா, இப்படியா செய்யறது என்பதாக சங்கடப்படுகிறார்கள். அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உங்க வீட்டுடைய ஒரு பகுதியை எனக்கு பார்க்கணும் என்று சொல்கிறாங்க. அவங்க சொன்ன அதே இடத்துல ஒரு பையில் 10 தீனார்கள் இருக்கிறது. 10 அவங்க 3 விஷயத்தை சொன்னாங்க மௌத்திற்கு பிறகு. ஒண்ணு, நான் ஒரு யூதன்கிட்ட இருந்து 10 தீனார் கடன் வாங்கி இருந்தேன், அதை இவங்களுக்கு சரியான நிரூபிக்கணும். இரண்டாவது, ஒரு பூனை இறந்துவிட்ட செய்தியையும் சொல்றாங்க, மௌத்திற்கு பிறகு சொல்றாங்க. மூன்றாவது, என்னுடைய மகள் இன்னும் 6 நாளில் மௌத்தாகி விடுவார்கள் என்ற செய்தியையும் சொல்லிக் கொடுக்கிறாங்க. அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி உண்மையா என்பதை அறிய வேண்டும். அந்த வீட்டுல குறிப்பிட்ட இடத்துல போய் பார்க்கிறாங்க, சொன்னது மாதிரி 10 தீனார் அங்கே இருக்கிறது. அதை எடுத்து அந்த யூதன்கிட்ட போறாங்க. யூதன்கிட்ட போய் விஷயத்தை சொல்றாங்க. அவுஃப் இப்னு சஅத் இப்னு ஜுஸாமா உங்ககிட்ட இருந்து கடன் வாங்கி இருந்தாரா? ஆமா, வாங்கி இருந்தார்.
என்று சொன்ன பொழுது யூதன் ஆச்சரியப்பட்டு, நல்ல மனிதர் அவர், அவர் நல்ல மனிதர், அவருடைய காசை நீங்க எனக்கு தர வேண்டியதில்லை என்று சொன்ன பொழுது, இல்லை உங்களுக்கு தர சொன்னார்கள் என்பதை சொல்லி 10 தீனார்களையும் அந்த யூதத்தை கொடுத்துட்டாங்க. அவருக்கு மாறிக்கிறது எல்லாம் அவங்க சொல்றாங்க, இப்போ ஒன்னாச்சு. அவங்க சின்ன 3 விஷயத்துல ஒன்று நிரூபிக்கப்பட்டு விட்டது. அடுத்து அவங்க வீட்டுக்கு போறாங்க, கேட்கிறாங்க, ஏதாவது அவங்களுடைய மௌத்திற்கு பிறகு உங்க வீட்டில் ஏதாவது ஒரு புதிய சம்பவங்கள் ஏதாவது நடந்ததா? ஆமாம், நடந்தது. அவர்கள் செல்லமாக வளர்த்த ஒரு பூனை இறந்து போச்சு. மாறிக்கிறது எல்லாம் சொல்றாங்க, இது 2. 2வது விஷயம் அவங்களுக்கு உண்மை விளங்கிட்டு, உங்க மகள் எங்கன்னு கேட்கிறாங்க. அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க, மகளை அழைத்து வரப்படுகிறது. தொட்டு பார்க்கிறாங்க, கடுமையான காய்ச்சல், நல்ல மாதிரி கவனிச்சுக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. 6வது நாள் செய்தி வருகிறது, அந்த சஹாபியுடைய மகள் மௌத்தான செய்தி அவுஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கிடைக்கிறது. மௌத்தானதற்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தில் ஏற்கனவே நடந்த காரியத்தையும் சொல்றாங்க, இனி நடக்கக்கூடிய காரியத்தையும் யார் சொல்லிக் கொடுக்கிறாங்க? மௌத்தானதற்கு பிறகு ஒரு சஹாபி இன்னொரு சஹாபிக்கு அறிவித்துக் கொடுக்கிறாங்க. இது யார் இந்த சம்பவத்தை எழுதுறா தெரியுமா? அதான் விசேஷம். அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத்தை சார்ந்த இமாம்கள் எழுதியிருந்தால் கூட நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஆட்கள் தான் எழுதிக்கிறாங்கன்னு சொல்றான். இப்னு தைமிய்யா சொல்லலாம். இப்னு தைமிய்யாவுடைய மாணவர் இப்னுல் கையிம் அல் ஜௌசிய்யா. இப்னு தைமிய்யா பயங்கரமாக உலகத்தில் குழப்பம் செஞ்ச ஆள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை ஜியாரத் செய்வதற்காக என்று எண்ணம் வைத்து பயணம் போகக்கூடாது அப்படின்னு உலகத்தில் அறிமுகம் செய்த ஆள். காரணம் கேட்டா ஹதீஸ்ல வருதான், யாருமே ஒரு இடத்துக்கும் பயணம் போகக்கூடாது, 3 பள்ளிக்கு மட்டும்தான் பயணம் போகணும் அப்படின்னு ஹதீஸ்ல வருதான். சில பேர் இந்த ஹதீஸை எடுத்து வச்சு சொல்லுவாங்க, எந்த தர்காவுக்கும் ஜியாரத்துக்கு போகக்கூடாது. எந்த ஹதீஸ் நல்லா விளங்கணும். அந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விஷயம் என்ன, இவங்க சொல்ற விஷயம் என்ன என்பதை நம்ம நல்லா விளங்கணும். ஹதீஸ் என்ன சொல்லப்படுது தெரியுமா? பள்ளிகள் என்ற அர்த்தத்தில் 3 பள்ளிக்கு தான் பயணம் போகணும். எந்த பள்ளி? மஸ்ஜிதுல் ஹராம், இன்னொன்னு மஸ்ஜிதுல் அக்ஸா, இன்னொன்னு மஸ்ஜிதுன் நபவி. இந்த 3 பள்ளிகளை தவிர உலகத்துடைய எல்லா பள்ளிகளும் நன்மையில் சமம்தான். நம்ம ஊர்ல பெரிய பள்ளி இருக்குது, ஒரு ஆளுக்கு இந்த பெரிய பள்ளியில தொழுகிறத விட டெல்லி ஜும்மா மஸ்ஜிதுல தொழுதா அதிகமா நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீ டெல்லி ஜும்மா மஸ்ஜிதுக்கு போக வேண்டிய தேவையில்லை, உன் ஊர்ல உள்ள பள்ளியிலே தொழு. இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டதற்கும் ஜியாரத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அப்படி பார்த்தா இன்னொரு விஷயம், இப்ப 3 பள்ளிக்கு மட்டும்தான் பயணம் போகணும்னு சொன்னா யாரும் இனி துபாய்க்கு போக கூடாது. ஹதீஸ்ல அப்படி வழங்கணும். காரணம் ஹதீஸ் எப்படிதான் வருது, 3 பள்ளிகளுக்கு மட்டும்தான் என்ன செய்யணும், பயணம் போகணும். யார் இனி சிங்கப்பூருக்கு போக கூடாது, யார் இனி புரூனைக்கு போக கூடாது, மலேசியாவுக்கு போக கூடாது. டிக்கெட் ஏதாவது இது பண்ணியிருந்தா அதை கேன்சல் பண்ணிருக்கு. ஹதீஸ்ல வருது, பயணம் போக கூடாது. அப்படியே ஹதீஸ்ல சொல்லப்படுது. ஹதீஸில் சொல்லப்பட்டது பள்ளிகள். நீ தொழுதால் அதிக நன்மை கிடைக்கும் என்ற அர்த்தத்தில், எந்த எண்ணத்தில் இந்த 3 பள்ளியை தவிர வேற எந்த பள்ளிக்கும் போக தேவையில்லை. பாக்கி எல்லா பள்ளிகளும் நன்மையில் சமம்தான். இந்த ஹதீஸிற்கும் ஜியாரத்திற்கு பயணம் போவதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனா ஜியாரத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்திற்காக இருந்தாலும் மதீனாவை நாடி போகக்கூடாது என்று இந்த உலகத்தில மக்களுக்கு அறிமுகப்படுத்தினால்தான் மிஸ்டர் இப்னு தைமிய்யா. அந்த மிஸ்டர் அந்த கருத்தை சொன்னதன் காரணமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய அறிஞர்களால் அவர் வழிகட்டவர் என்ற முத்திரை குத்தப்பட்டவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல் ஈமான லயரிசு இலல் மதீனா கமா தரிசுல் ஹய்யத்து இலா ஜுஹரிஹா. இன்னல் ஈமான
நிச்சயமாக ஈமான் லயதீசு இலல் மதீனா மதீனாவின் பக்கம் சென்று சேரும். இத மாதிரி கமா தரிசுல் ஹய்யத்து இலா ஜுஹரிஹா, ஒரு பாம்பு தன்னுடைய பொந்தை விட்டு வெளியே வந்துட்டா திரும்பவும் எப்படி அந்த பொந்துக்குள்ள போகுது, அதே மாதிரி ஈமான் எங்க போய் சேர்ந்துடும்? மதீனாவுக்கு போய்விடும். இந்த ஹதீஸிற்கு இமாம்கள் விளக்கம் தருகிறார்கள். உண்மையிலே ஈமான் உள்ள ஒருவன், அவருடைய கல்பில் ஈமான் இருந்தால், அவருடைய கல்பில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மஹப்பத் இருந்தால் அவன் மதீனாவை அடைய வேண்டும், மதீனாவிற்கு போக வேண்டும், ஜியாரத்திற்கு போக வேண்டும், நபிகள் நாயகத்தை சந்திக்க வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் வைத்துக் கொண்டே இருப்பார். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஹஜ்ஜ வலம் யஸுர்னி ஃபகத் ஜஃபானி. ஹஜ்ஜிற்காக வந்தும் தன்னுடைய ஊரிலிருந்து சிரமமான பயணத்தை மேற்கொண்டு மக்காவிற்கு ஹஜ்ஜுக்காக வந்தும் என்னை ஜியாரத் செய்யாம போயிட்டா ஃபகத் ஜஃபானி, அவனுக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. என்னத்த ஹஜ்ஜு? ஹஜ் யாரு நம்ம சொல்லி தந்தா? நீ ஹஜ் செய்யணும், தவாஃப் செய்யணும், ஜம்ராவை எறியணும், ஷைத்தானை எறியணும், சஃபா மர்வா கடையில ஓடணும், ஜம்சம் தண்ணியை குடிக்கணும், மஸ்ஜித் மகாம் இப்ராஹிமுக்கு பின்னாடி தொழணும், அரஃபாவில தங்கணும், முஸ்தலிஃபாவில தங்கணும். இதெல்லாம் உனக்கு யாரு சொல்லி தந்தா? சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை மறந்து நமக்கு என்ன ஹஜ்? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஸாரனி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி. என்னை யாராவது ஜியாரத் செய்தால் அவனுக்கு என்னுடைய ஷஃபாஅத் நிர்பந்தமாகிவிட்டது, கடமையாகிவிட்டது, அவருக்கு அந்த ஷஃபாஅத் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சில நபர்கள் இந்த ஹதீஸை வச்சு தவறான அர்த்தம் வைப்பாங்க, மக்களை குழப்புகிறார்கள். என்ன ஹதீஸ்? 3 பள்ளிகளை தவிர நீங்க என்ன செய்ய பயணம் போகாதீங்க. அந்த ஹதீஸிற்கும் ஜியாரத்திற்கு போவதற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஆனால் அந்த இப்னு தைமியா என்கிற ஆள் என்ன சொன்னாரு? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்தை லட்சியம் வைத்துக் கொண்டு மதீனாவுக்கு பயணம் போகக்கூடாது. எல்லா இமாம்களும் இந்த விஷயத்தில் இப்னு தைமியாவை எதிர்த்தார்கள். இப்னு தைமியா சொன்னது அது ஒருபோதும் சரியில்லை என்பதாக ஒட்டுமொத்த அறிஞர்களும் விளக்கம் தந்தார்கள். அந்த இப்னு தைமியாவுடைய அருமை மாணவர் தான் இப்னுல் கையிம். இப்னுல் கையிம், அந்த இப்னு கையிம் தன்னுடைய அர்-ரூஹ் என்று சொல்லக்கூடிய கிதாபில தான் நம்ம மேல சொன்ன அந்த சம்பவத்தை எழுதுகிறார். மௌத்தானதோடு எல்லா உறவுகளும் தொடர்புகளும் துண்டித்து விடாது. அதற்கு பிறகும் அவர்களுக்கு இந்த உலகத்துடைய உறவினர்களோடு உலகத்தோடு சம்பந்தப்பட முடியும், உதவிகள் செய்ய முடியும் என்பதாக எல்லா அறிஞர்களும் நமக்கு விளக்கி தருகிறார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபா பெருமக்கள் எத்தனையோ நாடுகளில் வாழ்ந்த நேரத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜியாரத்திற்காக மதீனாவுக்கு வர வேண்டும் என்று எந்த அளவுக்கு ஆசைப்பட்டார்கள். நமக்கெல்லாம் தெரியும் சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த மஹப்பத்துள்ள பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்திற்கு பிறகு மதீனாவில் அவர்களால் வாழ முடியவில்லை. சிரியாவுக்கு போய்விடுகிறார்கள், ஷாமிற்கு போய்விடுகிறார்கள். அந்த ஷாம் நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று ஒரு நாள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய கனவிலே சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோன்றி கேட்கிறாங்க, மா ஹாதிஹில் ஜஃபத் யா பிலால் அமா அனலக அன் தஸூரனா, மா ஹாதிஹில் ஜஃபத் யா பிலால். பிலாலே, இது என்ன பிணக்கம் பிலாலே? நம்மை ஜியாரத் செய்வதற்காக வரவில்லையா பிலாலே? ஜியாரத் செய்வதற்கான நேரம் வரவில்லையா பிலாலே என்பதாக சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த கனவை கண்ட
பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மறுநாள் காலையிலேயே புறப்படுறாங்க. எங்க போறாங்க? மதீனாவுக்கு புறப்படுறாங்க. இப்னு தைமியாவை விட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இல்மு குறைஞ்சாளா? இப்னு தைமியாவை விட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு தைமியா என்னது எல்லா ஹதீஸ் அறிஞ்சாளா? ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க இல்லையா, 3 பள்ளிகளுக்கு தவிர பயணம் போகக்கூடாது. ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, சிறுக்கான ஒரு காரியத்துக்கு கூப்பிடுறாங்க. நான் எப்படி சிரியாவை விட்டு போறதுனா இருந்தாங்க. மறுநாள் காலையிலே புறப்பட்டு விட்டார்கள் சையதுனா பிலால் ரலியல்லாஹு அவர்கள். எங்க? நபிகள் நாயகம் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா ஜியாரத் செய்வதற்காக வேண்டி சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு போறாங்க. ரவுலாவை பார்த்த சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் தன்னுடைய அந்த மஹப்பத்தை கட்டுப்படுத்த முடியாமல் ரவுலாவிலே புரண்டு புரண்டு அழுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டிருந்த அந்த மஹப்பத் அளவிட முடியாத நேசம், அளவிட முடியாத நேசம். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, பிலாலே நான் மிஅராஜுக்கு போனப்போ மேல கேள்விப்பட்ட நிகழ்ச்சி தான், என் முன்னாடி ஒரு ஆள் போற மாதிரி சப்தம் கேட்டது, யாருன்னு பார்த்த நீ, ஏன் முன்னாடி ஒரு ஆள் போற சப்தம் கேட்டது பிலாலே, நான் யாருன்னு பார்த்தேன், அது உங்க ஓசை, காலடி ஓசை. இப்படி என்னதான் நீங்க அமல் செஞ்சீங்க பிலாலே? நபியே, நான் என்னத்த அமல் செய்ய, நான் அப்படி ஒன்றும் பெரிய அமல் செய்யல நபியே அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத சொன்ன நபியே, ஆனாலும் நான் ஒரு அமல் எப்பொழுதும் தொடர்ச்சியா செய்வேன். எந்த நேரத்துல ஒவ்வொரு செய்தாலும் நான் 2 ரக்காத்து தொழுதுருவேன் நபியே. ஒவ்வொருடைய சுன்னத்துல 2 ரக்காத்து தொழுகை இருக்கு. சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, தொலை போகும்போ ஒவ்வொரு எடுத்துட்டு இருப்பாங்க. இமாம் ருக்குவுக்கு போறதுக்கு ரெடி ஆகுங்களா, ஓடணும், ஓடி போய் கை கட்டி உள்ள போயிடுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபிகள்ல ஒரு சஹாபி இப்படித்தான் ஓடி வந்து சேர்ந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஓடி வராதீர்கள், ஓடி வராதீர்கள். அப்படி வரணும், நேரமே வரணும். அந்த நேரத்தில் குருடா ஓடி குருடா போய் சேர்ந்த குருடா முடிச்சு குருடா ஓடுறது, அந்த குருடா வேண்டாம். நம்ம தொழுகைக்கு போகின்ற பொழுது அடக்கமாக அமைதியாக நீங்கள் வர வேண்டும், ஓடி வராதீர்கள் என்று சொன்னார்கள் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல மாதிரி ஜமா அப்போ ரக்காத்து போயிடுமே, அப்படின்னா நேரமே வரணும். உனக்கு எது கிடைக்கிறதோ அதை தொழு, பாக்கி இமாமுடைய தொழுகைக்கு பிறகு தொழு என்று சொன்னார்கள். தொழுகைக்காக வேண்டி ஓடி போகக்கூடாது. விரைந்து வாருங்கள் சொன்னா இப்படி விரைந்தா வர்றது, ஏற்கனவே ரெடியாகி என்ன செய்யணும், போகணும். ஓடி போவது தொழுகையுடைய அந்த அதவுக்கு மாற்றமானது என்பதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபியே, நான் எந்த நேரத்தில் உது எடுத்தாலும் 2 ரக்அத் நஃபில் தொழுவேன் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் நீ அப்படி போவதற்கு காரணமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்திற்கு பிறகு சிரியாவுக்கு போன பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் சொன்னதற்கு பிறகு உடனடியாக மதீனாவுக்கு வருகிறார்கள். ரவுதாவிலே புரண்டு புரண்டு அழுகிறார்கள். அந்த நேரத்தில் சஹாபிகள் எல்லாம் கூடிட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு பேரர்கள் அல்லவா. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கெஞ்சறாங்க, பிலாலே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்நாளில் நீங்க மஸ்ஜித் நபவியில பாங்கு சொன்னீங்களே, அந்த பாங்கை எங்களுக்கு ஒரு தடவை கூட கேட்கணும் என்று சொல்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த வற்புறுத்தலை தட்ட முடியவில்லை, பாங்கு சொல்கிறார்கள். அல்லாஹு அக்பர் என்ற பாங்கு கேட்ட மதீனா வாசிகள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயோதிகர்கள் எல்லோரும் வீட்டிற்கு வெளியே வந்து பார்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலம் ஞாபகம் வந்து விட்டது. நபிகள் நாயகம் வந்து விட்டார்களோ, வந்து விட்டார்களோ.
கடைசியில் பிலால் ரலியல்லாஹு அவர்களால் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹை முழுமையாக சொல்ல முடியவில்லை. சஹாபிகள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான நேரத்தில் சஹாபிகள் அழுதார்கள். அதற்கு பிறகு பிலால் ரலியல்லாஹு வாங்கி சொன்னார்களே, அன்றுதான் இந்த அளவிற்கு சஹாபிகள் அழுதார் என்பதாக சஹாபிகள் வரலாறுல சொல்லி காட்டுறாங்க. எதற்கு சொல்றோம் சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பள்ளிகளுக்கு தான் நீங்க பயணம் போறோம்னு சொன்னா அது ஜியாரத்தோட சம்பந்தப்பட்டதல்ல. அப்படி எந்த சஹாபியும் விளங்கவில்லை, எந்த இமாம்களும் விளங்கவில்லை, எந்த தாபீன்களும் விளங்கவில்லை, எந்த அறிஞர்களும் விளங்கவில்லை. அந்த ஹதீஸுக்கும் ஜியாரத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷாமில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜியாரத்திற்காக மதீனாவிற்கு வருகிறார்கள். வருகின்ற பொழுது 7 நாள் பயணம், 7 நாள் பயணம் செய்து சய்யிதுனா உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிற்கு வருகிறார்கள். ஜியாரத்தை முடிக்கிறார்கள். முடிச்சிட்டு, நபியே 7 நாள் நீண்ட பயணம், கஷ்டமான பயணம், அந்த பயணத்தை சுருக்கி கிடைக்க நீங்கள் அல்லாஹ்விடத்தை எனக்காக வந்தார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து வசீலா தேடுகிறார்கள். மீண்டும் ஷாமிற்கு போகிறார்கள். 3 நாள் போயிட்டாங்க. உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஹ்ரீபுல் அஸ்மாஇ வல் லுகாத் என்று சொல்லக்கூடிய கிதாபில் இமாம் நவவி ரலியல்லாஹு அன்ஹு இந்த சம்பவத்தை சொல்றாங்க. உலகத்துடைய எந்த மூலையில் உள்ள ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜியாரத்தை அவன் ஆசைப்படுவான். சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீர் திஃபாயி ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய மகான் அல்லவா. கௌசுல் ஆலம் குதுபுல் அக்தாப் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் தான் யாரு? சுல்தானுல் ஆரிஃபீன் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லா இறைநேசர்களும் அல்லாஹ் எனக்கு கட்டுப்பட வைத்தான் என்பதாக முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பொழுது உஹைமிது மின்ஹும், இந்த அஹ்மதும் அதில் ஒருவன் என்று சொன்னார்கள். அஹ்மதுல் கபீர் திஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க உம்மு அபீதா என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் வாழ்ந்தவங்க. மதீனாவிற்கு யாரெல்லாம் போகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் அவங்ககிட்ட சொல்லுவாங்க, என்னுடைய சலாமை நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லணும் என்று. யாரெல்லாம் மதீனாவுக்கு போறாங்களோ அவங்ககிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்புவாங்க. சய்யிதுனா அஹ்மதுல் கபீர் திஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு கட்டத்துல அவங்க நேரடியாகவே மதீனாவுக்கு வராங்க. அந்த நேசம் எப்படி இருக்கும், அந்த மஹப்பத் எப்படி இருக்கும்? நம்முடைய ரொம்ப நெருங்கின ஆளு, நம்முடைய ஒரு மகன் பல்லாண்டுகளாக அவரை பார்க்காமல் கஷ்டப்பட்டு கண்டு கடைசியில அவரை பார்க்கின்ற பொழுது எப்படி இருக்கும்? யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை இழந்த யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் தவித்து கடைசியில் 2 பேரும் சந்திக்கக்கூடிய அந்த கட்டம் எவ்வளவு ஒரு உருக்கமான கட்டம்! அதைவிட உலகத்தில் எல்லா நபர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேசித்தார்கள். அஹ்மதுல் கபீர் திஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் அவங்க நேரடியாக மதீனாவுக்கு வராங்க, ரவுலாவுக்கு வராங்க. அந்த நேரத்தில் நிறைய சரித்திர ஆசிரியர்கள் தங்களுடைய வரலாற்று நூல்ல இந்த சம்பவத்தை பதிவு செய்றாங்க. ஆயிரக்கணக்கான ஆஷிகீன்களுடைய முன்னிலையில் சய்யிதுனா அஹ்மதுல் கபீர் திஃபாயி ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரவுலாவில் நின்று கொண்டு சொல்கிறார்கள், ஃபீ ஹாலத்தில் புஅதி ரூஹி குன்து உர்சிலுஹா துகபிலுல் அர்ض அன்னி வஹிய நாயிபதி ஃபஹாதிஹி நௌபத்துல் அஸ்பாரி قد حضرت فامدد يمينك كي تحظى بها شفتي مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم. அதாவது பழைய காலத்துல இன்னும் மாதிரி கிடையாது.
இன்னைக்குதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரவுதாவை யாருக்கு நெருங்க விடாம தட்டு வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு அப்படி இல்லை. ஆஷிகீன்களுக்கெல்லாம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவை நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவிற்கு முன்னால் நின்று கொண்டு சொல்றாங்க, ஃபீ ஹாலத்தில் புஅதி, நபியே தூரமான இடத்தில் இந்த அஹ்மதுல் கபீர் இருந்த பொழுது ரூஹி குந்து உர்சிலுஹா, என் ரூஹை நான் அனுப்புவேன் நபியே. இங்கே துகப்பிலுல் அர்த அன்னி வஹிய நாயிபத்தி, எனக்கு பதிலாக அந்த ரூஹ் உங்கள் புண்ணிய பூமியை முத்தமிடும். ஆனால் ஃபஹாதிஹி நௌபத்துல் அஸ்பாஹி கத் ஹதரத் ஃபம்துத் யமீனக கை தஹதா பிஹா ஷஃபதி. ஃபஹாதிஹி நௌபத்துல் அஸ்பாஹி, நபியே அஹ்மதுல் கபீர் தன்னுடைய உடலோடு இங்கே வந்திருக்கிறேன். அதனால ஃபம்துத் யமீனக, ஃபம்துத் யமீனக, உங்களுடைய புண்ணிய கரத்தை நீட்டுங்கள் நபியே. கை தஹவா பிஹா ஷஃபதி, அந்த புண்ணியமான கரத்தை எனக்கு முத்தமிட வேண்டும் நபியே, உங்கள் கரத்தை நீட்டுங்கள். யா ரசூலல்லாஹ் சொன்னாலே சிறுக்கு வந்துருமா? இங்க இருந்தோ எங்கே தெரியும். இந்த வியாபாரம் ரெண்டு சேஷம் உண்டு இல்ல, ஹோல்சேலும் சில ஆளுங்களுக்கு சிறுக்கு வியாபாரம், ஹோல்சேல் சிறுக்கும் ஒரு ரீட்டைல் சிறுக்கும். எதை கண்டாலும் சிறுக்கு சிறுக்கு சிறுக்கு. அப்ப யாரப்ப உலகத்துல முஸ்லிம்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுக்குல இருந்து எல்லாரும் முஸ்லிம் ஆகிறாங்க. இவங்க இருக்கிற முஸ்லிம்ல முஸ்லிம்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில், அதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு காலகட்டத்தில் ஒரு குரூப் உருவாச்சு. அவங்க பேர் ஹவாரிஜ். ஹவாரிஜ்னா வெளியே போனவங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவங்க, இஸ்லாமிய கூட்டமைப்பை விட்டு வெளியே போனவங்க. அவங்கள பத்தி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, படைப்புகளிலே மோசமானவர்கள், அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே மோசமான. ஏன் எதனால மோசமானாங்க? இன்தலகு இலா ஆயாத்தின் நஸலத் ஃபில் முஷ்ரிகீன ஃபவதஉஹா அலல் முஃமினீன. அல்லாஹ் தஆலா சிலைகளை வணங்கக்கூடிய குஃபார்களை விமர்சித்து இறக்கிய ஆயத்துக்களை இது முஃமின்கள் மீது தான் இறங்கிச்சு நினைச்சுவாங்க சொல்லுவாங்க. ஒருத்தன் சிலையை வணங்குறான், அது அந்த சிலையை அவன் வணங்குகிறான், அந்த வணக்கத்தையும் கண்ணியத்தையும் ஒன்னாக்கி விட்டாங்க இவங்க. கண்ணியம் என்பது வேறு, வணக்கம் என்பது வேறு. உலகத்தில் எந்த முஸ்லிமும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டான். ஆனால் அல்லாஹ் கண்ணியப்படுத்த சொன்னவர்களை கண்ணியப்படுத்துவான். இப்லீஸ் பெரிய உதாரணம். அல்லாஹ் தஆலா நமக்கு நல்ல ஒரு உதாரணத்தை காட்டி தந்திருக்கிறான். இப்லீஸ் ஏங்க சொர்க்கத்தை விட்டு வெளியே போனா? தொட இல்லையா, அல்லாஹ் வணங்க இல்லையா, ஒரு இபாதத்து செய்ய இல்லையா, எல்லா இபாதத்தும் செஞ்சான். ஆனா அல்லாஹ் கண்ணியப்படுத்த சொன்ன ஆதம் நபியை கண்ணியப்படுத்தவில்லை. அதான் அவன் செஞ்சது. இப்லீஸுக்கு ஒரு கட்டத்துல திருந்தணும்னு ஆசை வந்தது. திருந்தணும்னு ஆசை. எந்த காலத்துல தெரியுமா? மூசா நபியோட காலத்துல. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் துருசீனா மலையில அல்லாஹ் வர சொன்னான் இல்லையா, முனாஜாத் நடத்துவதற்காக போனப்போ இப்லீஸ் சொன்ன, மூசா என்ன மறந்துடாதீங்க, எனக்கு மன்னிப்பு கிடைக்கணும், நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க. முனாஜாத்தெல்லாம் முடிஞ்சு மூசா நபி திரும்ப வரும். அல்லாஹ் கேட்டான், என்ன மூசா நபியே, இப்லீஸ் ஒரு விஷயம் சொல்லி விட்டா என்ன சொல்லாம போறீங்க? ஆமா, இப்லீஸ் சொன்னா அவனுடைய பாவத்தை மன்னிக்கணுமா? அல்லாஹ் சொன்னா பாவத்தை நான் மன்னிக்கலாம், ஆதம் நபியுடைய கபூர்ல போய் ஒரு சுஜூது செஞ்சு. என்ன செஞ்சது? ஆதம் நபியுடைய கபூர்ல போய் நீ அவங்க ஹயாத்தா இருந்த பிறகு சுஜூது செய்ய சொன்ன, நீ செய்யல.
அவங்க கபர்ல போய் ஒரு சுஜூது செய்ய சொல்லுங்க, இப்லீஸ்ட்ட நான் மன்னிக்கலாம். மூசா நபி சொன்னாங்க, மன்னிக்கலாமா, ஆனா ஒரு நிபந்தனை, ஆதம் நபியுடைய கபர்ல போய் சுஜூது செய்யணும் அல்லாஹ் சொல்றான். இப்லீஸ் சொன்னா, மன்னிப்பு கிடைக்காட்டியும் பிரச்சனை இல்லை, சுஜூது செய்ய மாட்டேன். மன்னிப்பு கிடைக்காட்டியும் பிரச்சனை இல்லை, சுஜூது செய்ய மாட்டேன். அப்ப சுஜூது என்பது அந்த காலகட்டத்தில் கண்ணியத்துடைய அடையாளமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமுதாயத்தில் உம்மத்தில் எந்த படைப்பும் எந்த படைப்புக்கு சுஜூது செய்ய கூடாது, ஹராம். அப்படி ஒரு படைப்பு இன்னொரு படைப்பிற்கு சுஜூது செய்வது ஆகுமானதாக இருந்தால் அமர்த்துல் மர்அத்த அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா, ஒரு பெண் தன்னுடைய கணவருக்கு சுஜூது செய்ய வேண்டும் என்று கட்டளை போட்டிருப்பார். ஆனால் ஒரு மனிதனும் ஒரு படைப்பும் இன்னொரு படைப்புக்கு சுஜூது செய்ய கூடாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்திற்கு முன்னால் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய காலம் வரை கண்ணியத்தின் அடையாளமாக சுஜூது இருந்தது. அந்த அடிப்படையில தான் அல்லாஹ் தஆலா செஞ்ச ஆதம் நபியை வணங்குன்னு சொல்லல, இப்லீஸை பார்த்து ஆதம் நபியை வணங்குன்னு அல்லாஹ் சொன்னா, உஅபுது லி ஆதம் அப்படி சொல்லல, உஸ்ஜுது லி ஆதம், ஆதமுக்கு நீ கண்ணியப்படுத்து. முடியாதுன்னு சொன்ன அல்லாஹ் சொன்னா, சொர்க்கத்துல தங்க முடியாது. ஏன் நான் கண்ணியப்படுத்திய ஒரு ஆளை உனக்கு கண்ணியப்படுத்த முடியவில்லையா? போனா வெளியே போனா செய்தான். இன்னொரு கிதாபில் வருது, கியாமத் நாள் நெருங்குகின்ற பொழுது இப்லீஸ் அல்லாஹ்ட்ட சொல்லுவானா, அல்லாஹ் நீ சொல்லு, நான் யாருக்கெல்லாம் சுஜூது செய்யணும்னு செய்றேன். அப்ப அல்லாஹ் தஆலா அந்த டைம்ல மன்னிப்பானா? செய்ய வேண்டிய டைம்ல அவன் செய்யல. கியாமத்துடைய அந்த கட்டத்தில் அவன் சொல்லுவான், உலகம் அழிய போக சொல்லுவான், யா அல்லாஹ் நான் யாருக்கெல்லாம் சுஜூது செய்யணுமோ நீ சொல்லு, நான் செய்றேன். அவன் ஆட்கள் கேட்பான, தலைவரே ஒழுங்கா தானே இருந்தீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு என்று அவனுடைய ஆட்கள் இப்லீஸ் இடத்தில் கேட்பதாக கிதாபுகள் வருகிறது. இப்லீஸ் என்பவன் அவன் ஒரு தப்பு செஞ்சு வெளியே வந்துட்டான். அவன் பார்த்தான், நம்ம மட்டும் ஏன் வெளியே சொர்க்கத்தை வெளியே வைக்கணும், நம்மள கொஞ்சம் பேரை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் அந்த இப்லீஸுடைய அதே கொள்கையை உலகத்தில் இன்னைக்கு நிறைய பேர் பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. கண்ணியப்படுத்த வேண்டியவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்த மாட்டோம், அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவருக்கு தான். யாரு அல்லாஹ் அல்லாஹ்வை வணங்க சொன்னா, வணக்கம் என்பது வேறு, கண்ணியம் என்பது வேறு. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஅபுது ரப்பக்கும் வஅக்ரிமு அஹாக்கும், உங்க ரப்ப நீங்க வணங்குங்க, என்னை நீங்க கண்ணியப்படுத்துங்க. கண்ணியம் என்பது வேறு, வணக்கம் என்பது வேறு. அந்த ரெண்டை ஒன்றாக்கினார்கள் கவாரிஜிகள். அதனால தான் அவங்க என்னானாங்க, ஷிராருல் ஹல்க், படைப்புகளிலே மிக மோசமானவர்களாக மாறிவிட்டார்கள். அஹ்மதுல் கபீர் திபாயி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரவுலாவில் நின்று நபிகள் நாயகத்தை அழைத்து உதவி தேடுறாங்க. ஃபம்துது யமீனக கை தஹவா பிஹா ஷஃபதி, நபியே உங்கள் பொன்னான அந்த கரத்தை நீட்டுங்கள் நபியே. கை தஹவா பிஹா ஷஃபதி, நான் அந்த கருத்தை ஒத்தமிட வேண்டும் நபியே. ஆயிரக்கணக்கான ஆஷிகீன்கள் முஹிப்பீன்கள் கூடி நிற்கிறார்கள். ரவுலாவில் இருந்து சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொற்கரம் வெளியே தெரிந்தது. அஹ்மதுல் கபீர் திபாயி ரலியல்லாஹு அன்ஹு அதை முத்தமிட்டார்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரலியல்லாஹு அன்ஹு 600 கிதாப் எழுதுறவங்க. நான் ஒரு கிதாப் கொண்டு வந்திருக்கிறேன், உங்களுடைய அண்ணன் எழுதின கிதாப். அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரிய இறைநேசர். அவர்களுடைய சிறப்புகளை சில நபர்கள் மக்களுக்கு மத்தியில குறைச்சு காட்டி அவர்களை தரக்குறைவாக மக்கள் நினைப்பதற்காக வேண்டி முயற்சிகள் எடுத்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா முயற்சிகளையும் முறியடித்துக் கொண்டிருக்கிறான். அவங்க முஹித்தீன் ரவுசுல் ஆலமுடைய ஏராளமான சிறப்புகள் ஆதாரத்தின் அடிப்படையில எழுதப்பட்ட ஒரு அற்புதமான கிதாபு
நீங்க எல்லாரும் இதை வாங்கணும். இதனுடைய விலை வந்து 120 தான். ஆனா நீங்க 100 ரூபாய்க்கு இந்த கிதாப் என்ன செய்யலாம், இப்போ வாங்கலாம். இன்ஷா அல்லாஹ் உங்கள்கிட்ட தருவாங்க. ஹதியாவை கொடுத்து நீங்க வாங்கிக் கொள்ளுங்கள். வாங்கிட்டு பீரோவில் அப்படியே பூட்டி வைக்கணும். வருஷம் எடுத்து பார்க்கணும், இருக்குதா இல்லையா, வாசிச்சு பார்க்கணும். இல்லையா, நம்மகிட்ட வாசிப்பு தன்மையே குறைஞ்சு போச்சு. வாசிச்சாதானே திரும்ப திரும்ப வாசிக்கும் போதுதானே எழுதக்கூடிய ஆட்களுக்கு எழுதுவதற்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்கும். நினைச்சு பாருங்க, அந்த காலத்துல இமாம்கள் எல்லாம் எழுதி வைக்காம எழுந்திருந்தா இன்னைக்கு ஏதுங்க நமக்கு புகாரி முஸ்லிம் எல்லாம் இன்னைக்கு மாதிரி டைப் படிச்சா அங்க தெரியும். அப்படியா இருந்தது? ஒரு குச்சி, ஒரு மை குப்பி, அதுல முக்கி எழுதணும். உடனே மை தீந்து திரும்பவும் முக்கணும், திரும்பவும் எழுதணும். இப்படி ஆயிரக்கணக்கான கிதாபு எழுதியிருக்கிறார். ஒன்னா ரெண்டா? புகாரி இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கிட்டத்தட்ட 7000 ஹதீஸ்களுடைய சஹீஹ் புகாரியில கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் ஒவ்வொரு ஹதீஸை எழுதுகின்ற பொழுதும் குளித்து உதுவெடுத்து 2 ரக்அத் தொழுததற்கு பிறகுதான் அந்த ஹதீஸை எழுதுவேன். அப்படி 7000 ஹதீஸ புகாரில தொகுத்து வச்சிருக்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 6 லட்சம் ஹதீஸ மனப்பாடம் செஞ்சிருக்கிறாங்க. புகாரில உள்ளது மட்டும்தான் இஸ்லாம் என்று கிடையாது. அவங்க லட்சக்கணக்கான ஹதீஸ தேர்ந்தெடுத்து கொஞ்சம் ஹதீஸ எழுதியிருக்கிறாங்க. இன்னும் பல லட்சக்கணக்கான ஹதீஸ்கள் உலகத்தில் இன்னும் இருக்கிறது. இத்தனையோ கிதாப். அன்னைக்குள்ள இமாம்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்நாள்ல அதிகமான நேரங்களை இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றியுள்ள நூல்கள் எழுதுவதற்காக செலவிட்டதன் காரணமாகத்தான் இன்னைக்கு நம்ம அதெல்லாம் வாசிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு 10,000 கிதாப, 15,000 கிதாப, 25,000 கிதாப சின்ன ஒரு சிப்புக்குள் அடைச்சு கொடுக்குறாங்க. நமக்கு தான் பார்க்க நேரம் இல்லை. இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வரலாறு நேத்திக்கு சொன்னோம். ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு அவர்கள் ஓதுகின்ற பொழுது எந்த அளவுக்கு ஏழ்மையா இருந்தாங்கன்னு சொன்னா, அதாவது மதரசாவில் ஓதுகின்ற பொழுது சொல்லக்கூடிய பாடத்தை கூட எழுதுவதற்கு அவங்ககிட்ட நோட் இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கு இந்த நோட்டு போய் பேஸ்புக் வேற வந்துட்டு, அவங்ககிட்ட ஹேண்ட் புக்கே இல்லாம இருந்தது. இன்னைக்கு பேஸ்புக் வந்துட்டு, முகநூல். இப்ப எந்த அளவுக்கு மாறி கடைசியில் இமாம் ஷாஃபிஈ என்ன செய்வாங்களா, ஏதாவது இந்த அலுவலகங்களுக்கு முன்னாடி வீசப்பட்ட அந்த காகிதங்களை எடுத்து அதில் எழுதி வச்சு தன்னுடைய அறை முழுவதும் காகிதங்களால் நிரம்பி விட்டது. இனி உட்கார்ந்த இடம் இல்லை. கடைசியில் ஒரே நாள் அந்த இடத்துல உட்கார்ந்து அனைத்தையும் மனப்பாடம் செய்தார்கள். மனப்பாடம் செய்துட்டு அவங்க என்ன செய்றாங்க, வெளியே போகின்ற பொழுது சொல்றாங்க, இல்மி மஹி ஹைதுமா யம்மம்து யன்ஃபஉனி ஸத்ரி பியஉல்லஹு லா பத்ரு சுந்தூகி. என் இல்முகள் எல்லாம் என்னோடு இருக்கிறது. ஹைசுமா எம்மம்து யன்ஃபஉனி, அந்த இல்மு எனக்கு வேணும்னு எப்போதான் நினைக்கிறேனோ அது எனக்கு கை கொடுக்கும். இன் குந்து ஃபில் பைத்தி, நான் வீட்டில் இருந்தா கானல் இல்மு ஃபீஹி மஇ, இல்மு என் கூட வீட்டில். இன் குந்து ஃபிஸ்ஸூகி, நான் மார்க்கெட்டுக்கு போனா கானல் இல்மு ஃபிஸ்ஸூகி, இல்மு எங்க வரும்? மார்க்கெட்டுக்கு வரும். நம்ம வீட்டில் இருந்தாலும் இல்மு அலமாரில தான் இருக்கும், வெளியில போனாலும் அலமாரில தான் இருக்கும். நம்ம இல்மு அப்படி இருக்கிறது. அதனால இந்த புத்தகத்தை அவசியம் நீங்க வாங்கணும். அதில் உள்ள கருத்துக்களை படிக்க வேண்டும். நம்முடைய கொள்கை சார்ந்த விஷயங்கள் நாம் நம்ப வேண்டிய, தவறாக நம்பிவிடக் கூடாத. சில பேர் நம்பி இருப்பாங்க, ஆனா தவறா நம்பி இருப்பாங்க. அதனால எந்த பலனும் கிடையாது. ஒரு விஷயத்தை எப்படி நம்பணுமோ அப்படி நம்பணும். இல்லாட்ட அது நம்பி என்ன ஆயிடும், நமக்கு அது தவறா போயிடும். ஒருத்தன் சொல்றான், நான் நம்புறேன், உறுதியா நம்பிக்கை இருக்குது, வானம் கீழே தான் இருக்குது. அவனோட நம்பிக்கை தான், ஆனா பிரயோஜனம் உண்டாதுல இல்ல. ஒரு விஷயத்தை நம்பி அதை தவறாக நம்பினால் நம்பியும் பிரயோஜனம் இல்லை. அதனால் நம்ப வேண்டிய விஷயத்தை சரியான முறையில் நம்ப வேண்டும். இமாம் சுயூத்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஹ்மது அல்-கபீர் நிபானி ரலியல்லாஹு அன்ஹு அந்த சம்பவத்தை தன்னுடைய அல்-ஹாவியில் ஃபதாவா என்று சொல்லக்கூடிய கிதாபில் எழுதுறாங்க.
கிட்டத்தட்ட 650 கிதாப் எழுதிய மகான் இமாம் சுயூத்தி ரலியல்லாஹு அன்ஹு. சாதாரண ஆள் அல்ல. ஹிஜ்ரா 915 வஃபாத்தான அல்லாமா சுயூத்தி ரலியல்லாஹு அன்ஹு பன்னூற்றுக்கணக்கான கிதாபுகளை இந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணம் செய்தவர்கள். அப்படிப்பட்ட இமாம் சுயூத்தி ரலியல்லாஹு அன்ஹு அஹ்மத் அல்-கபீர் ரிஃபாஇ ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரவுலாவில் வந்து நின்று கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பொற்கரத்தை நீட்ட தேடி ரசூலுல்லாஹ்வுடைய கரம் வெளியே தெரிந்து அஹ்மத் அல்-கபீர் ரிஃபாஇ ரலியல்லாஹு அன்ஹு அதை முத்தமிட்ட வரலாறை சொல்கிறார்கள். அன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த சம்பவத்தை நேரடியாக பார்த்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு பிறகு வந்த சஹாபாக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை இந்த உலகத்தில் கண்ணியப்படுத்தியதை போல, அவருடைய மௌத்திற்கு முன்னால் அவர்களை கண்ணியப்படுத்தியதை போல மௌத்திற்கு பிறகும் அவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை வழங்கிக் கொண்டே இருக்கிறான். மதீனாவில ஒரு தடவை மழை இல்லாத பஞ்சம். அந்த நேரத்தில் சஹாபிகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவுக்கு வந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவும் வானமும் நேரடியாக பார்ப்பதை போன்று அந்த ரவுலாவுடைய மேல் முகடை அதை செய்ய மேற்கூரை நீக்கி விடுங்கள். இப்ப டைரக்டா என்ன செய்யணும்? ரவுலாவும் வானமும் நேரடியாக பார்ப்பதை போன்று அமையுங்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சஹாபிகளுக்கு சொல்றாங்க. அந்த ரவுலாவுடைய அந்த ரவுலா இருந்த அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுடைய மேற்கூரை நீக்கப்படுகிறது. ரவுலா நேரடியாக வானத்தை பார்ப்பதை போன்று ஆக்கப்படுகிறது. சஹாபிகள் சொல்றாங்க, அதற்கு பிறகு எங்களுக்கு அதிகமான மழை கிடைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு நடந்த செய்தி. தாரிமி என்று சொல்லக்கூடிய ஹதீஸுடைய நூல்ல இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நேசர்கள் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்ததற்கு பிறகும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் வழங்குகிறான். நீ அவங்கிட்ட உதவி தேடலாமா, நபிமார்கிட்ட உதவி தேடலாமா? இன்ஷா அல்லாஹ் அதை பத்தி நாளைக்கு பேசுவோம். அவர்களுக்கு அல்லாஹ் அந்த ஆற்றலை வழங்குகிறான். அப்படி அல்லாஹ் வழங்கவே சொல்லிக்கிற பொழுது நமக்கு அது சந்தேகம் இருக்குது. அல்லாஹ்வே கொடுப்பதாக என்ன செய்யலாம்? அவன் தன்னுடைய நேசர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது நாம் அதில் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் தஆலாவுடைய அல்லாஹ் யர்ஸுகு மின் யஷாஉ பிகைரி ஹிசாப், அவன் நாடக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ் கையும் கணக்கும் இல்லாமல் கணக்கில்லாமல் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற பொழுது அதில் நாம் சந்தேகப்பட வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ்வுடைய நேசர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் அவர்களுக்கு கராமத்துகளை, அற்புதங்களை, உதவிகளை செய்யக்கூடிய ஆற்றல்களை வழங்குவதை போல மௌத்திற்கு பிறகு வழங்குகிறான். சில பேர் சொன்னாங்க மௌத்துக்கு பிறகு வழங்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? இவங்க அல்லாஹ்ட்ட சட்டம் போடுறாங்க. அல்லாஹ் ஒன்னால முடியும், ஆனா ஒரு ஆள் உயிரோடு இருக்கும்போது தான் ஒன்னால முடியும். அவங்க மௌத்தாயிட்டா அல்லாஹ் சேர்ந்து மௌத்தாயிடுவானோ இவங்க வாதப்படி? ஒரு ஆள் உயிரோடு இருக்கும் அல்லாஹ் அவனுக்கு என்ன செய்ய முடியுது? கொடுக்க முடியுது. அவன் மௌத்தாயிட்டு அவனுக்கு அல்லாஹ் கொடுக்க முடியவில்லை. பத்ர் போரிலே கொல்லப்பட்ட அந்த எதிரிகளை எல்லாம் ஒரு கிணத்துல போடப்படுகிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உங்களுடைய இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் அடைந்தீர்களா? முரளிதான் சும்மா விட மாட்டான். ஏதாவது என்ன விஷயம் இருந்தாலும் உடனடியா கேள்வி கேட்பாங்க. ஹுதைபியா உடன்படிக்கை நடந்தப்போ எல்லா ஒப்பந்தங்களும் மாற்றார்களுக்கு சாதகமாக இருக்கிறது. முரளிதான் கோபம் வந்துட்டது. நபி இது என்ன நியாயம்? எப்படி அங்கீகரிக்க முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ரசூல். ஒரே வார்த்தை. முரளிதான் உண்மையே சொல்லவில்லை, நான் அல்லாஹ்வுடைய ரசூல். அப்ப என்ன அர்த்தம்? இவங்களுக்கு தெரிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு தீர்மானமும் அல்லாஹ்வுடைய தீர்மானம் தான். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹய்யு யூஹா.
நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் இஷ்டப்படி எதையும் பேச மாட்டார். தன் இஷ்டப்படி எதையும் பேச மாட்டார்கள். இன்ஹுவ இல்லா வஹய்யுஹா, அல்லாஹ்வுடைய அறிவிப்பின்படி தான் பேசுவார்கள். இது யாரு சொல்ற? அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். என்னுடைய ஹபீபு, என்னுடைய நேசர், அவங்க இஷ்டப்படி பேச மாட்டார்கள், நான் சொல்வதை தான் சொல்வார்கள். ரலியல்லாஹு அன்ஹு இந்த விஷயத்தை விளங்கிட்டாங்க. இன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொன்னவுடன் உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒண்ணுமே சொல்ல இல்ல. அது மாதிரி பத்ர் போர்க்களத்தில் கேட்க, நபியே, உயிரே இல்லாத மௌத்தாயி போன ஆட்கள்கிட்ட நீங்க பேசுறீங்களே நபியே, இது எப்படி என்று உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட பொழுது சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அன்தும் பி அஸ்மஅ லிமா அகூலு மின்ஹும், நான் பேசுவதை நீங்கள் கேட்பதை விட அதிகமா அவங்க கேட்கிறாங்க. நான் சொல்றத உங்களுக்கு எப்படி கேட்குது அதை விட தெளிவாக அவங்க கேட்கிறாங்க. யாரு? அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு வழங்குகிறான். எத்தனை பேருக்கு பேசி கேட்குது இல்லையே, காது இருக்குது, நிறைய பேருக்கு கேட்காது இல்லையா? இப்ப அல்லாஹ் என்ன செய்யல? அவர்களுக்கு கேட்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் வழங்கல, அதனால கேட்கல. அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு கராமத்தை பத்தி சொல்லப்படுகிற பொழுது சொல்லுவாங்க, அவர்கள் பேசின்ற பொழுது காது கேட்காத ஆளுக்கும் அவங்க பேச்சு கேட்குமா? இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த ரெண்டு எண்ணத்தை காதுல வச்சுட்டு நடப்பான். ரோட்ல நடக்கின்ற பொழுது மாதிரி பஸ்ல உட்கார்ந்து அப்படி இதை வச்சுட்டு இருப்பான். பக்கத்துல உள்ளவன் மௌத்தானானா, இந்த உயிரோடு இருக்கிறானா, அவனுக்கு ஏதாவது ஆச்சுதா, ஒண்ணுமே இவனுக்கு பிரச்சனை. நமக்கு எல்லாம் கோபமா வரும். இந்த பஸ்ல எல்லாம் வச்சுட்டு இருப்பான் தெரியுமா? அதை பார்க்கும்போது இன்னைக்கு சில பேர் அப்படியே தூங்கிடுவாங்க போல தெரியுது. எவ்வளவு பெரிய கேடல்! வெளியில நடக்கிற என்ன ஒண்ணுமே அவனுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப கேட்பது என்பது அல்லாஹ் தஆலா அந்த ஆற்றலை கொடுக்கிறான். காது இருந்தும் இத்தனை பேர் கேட்கவில்லை, அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய ஆற்றலை வழங்கவில்லை. ஆனால் மௌத்தானவர்களுக்கு அவர்கள் உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை கேட்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் வழங்குகிறான். இன்னொரு ஹதீஸில் புகாரிலே வருகிறது, மௌத்தானவர்களை அடக்கம் செய்துவிட்டு போகின்ற பொழுது போகக்கூடியவர்களுடைய செருப்படி சப்தத்தை மூத்தானவங்க கேட்பாங்க. அது எப்படி முடியும்? முடிஞ்சிருக்குது, முடிஞ்ச விஷயத்தை எப்படி முடியும் கேட்டா எப்படி? அப்போ மௌத்தானவருக்கு பிறகுள்ள அந்த ஆற்றல் என்பது உலகத்தோடு அதை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. உலகத்தினுடைய வாழ்க்கை அதை அமைப்பு என்பது வேறு, மௌத்தானவருக்கு பிறகுள்ள வாழ்க்கை என்பது வேறு. எத்தனையோ ஹதீஸ்கள் மேராஜிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகின்ற பொழுது என்ன சொன்னாங்க? ரஅய்து மூஸா யுஸல்லி காயிமன் ஃபீ கப்ரிஹி, நான் இஸ்ராவுக்கு போகின்ற பொழுது மூஸா நபியை பார்த்தேன், கபர்ல நின்று தொழுதுட்டு நிக்கிறாங்க. சில பேர் கேட்பாங்க, அப்போ சொல்லணும்னா உது வேணுமே, எங்க போய் உது எடுத்தாங்க? உது எப்பங்க எடுக்கணும்? உது முடிஞ்சா தானே எடுக்கணும். மூஸா நபி எப்ப உது முடிஞ்சது? குதர்க்கமான கேள்விகள், மக்களை குழப்ப வேண்டும் என்ற இபிலீசுடைய கேள்விகள். இப்ப எல்லாம் பார்த்தாதான் நம்ப முடியுமா? சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? முஃமின்கள் யார் தெரியுமா? அவர்களுடைய புத்திக்கு புலப்படாமல் இருந்தாலும், அவர்கள் நேரடியாக பார்க்காமல் இருந்தாலும் நம்புவார்கள். ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِّلْمُتَّقِينَ الَّذِينَ يُؤْمِنُونَ بِالْغَيْبِ. முத்தகீன்களுக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டும். அந்த முத்தகீன்கள் எப்படிப்பட்டவங்க? அல்லதீன யுமினூன பில் கைபி, தங்களுடைய புத்திக்கு புலப்படாமல் இருந்தாலும் அதை நம்புவார்கள். அவங்க தான் முஃமின்கள். அவங்களுக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டும். மூஸா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மட்டுமல்ல, எல்லா நபிமார்களும் அவர்கள் தொழுது கொண்டிருப்பதாக ஹதீஸ்ல வருகிறது. அல் அன்பியாஉ அஹ்யாஉன் ஃபீ குபூரிஹிம் யுஸல்லூன, எல்லா நபிமார்களும் அஹ்யா உயிரோடு இருக்கிறார்கள். ஃபீ குபூரிஹிம் அவருடைய கபர்களில் உயிரோடு இருக்கிறார்கள். யுஸல்லூன அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். மௌத்தானவருக்கு
பிறகுள்ள அந்த வாழ்க்கையை உயிரோடு இருக்கின்ற அந்த வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஒவ்வொரு ஆள் என்ன செய்வாங்க கேட்டா தன்னோடுதான் அடுத்தால ஒப்பிடுவான். தன்னோடு என்ன செய்வான், அடுத்தால ஒப்பிடுவான். இப்ப எனக்கு முடியலையே, அவருக்கு எப்படி முடியுது? அப்ப அது கிடையாது. என்னால் முடியவில்லை அதனால இல்ல என்று தன்னோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நாடியவர்களுக்கு என்ன செய்யலாம், அவன் அதிகமாக வழங்குகிறான். மௌத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கை என்பது உயிரோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையை போன்றல்ல, அது வித்தியாசமானது. இத்தனையோ ஹதீஸ் வருது, அல் கபூர் இம்மா ரௌலத்தும் மின் ரியாதில் ஜன்னah அவ் ஹுஃபரத்தும் மின் ஹுஃபரின் நார். கபர் என்பது ஒன்றில் சொர்க்கமாக இருக்கும் அல்லது நரகமாக இருக்கும். கபர் எப்படி இருக்கும்? உள்ள சொர்க்கம் அல்லது நரகம். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நரகத்தை சொன்னா கூட அழமாட்டாங்களாம். நரகத்தை பத்தி பேசின்ற பொழுது கூட அழமாட்டார்களாம். ஆனால் கபரை பற்றி சொல்லப்பட்டால், கபரை கண்டுவிட்டால் அப்படியே மாளமாளா அழுது விடுவார்கள். அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, எத்தனையோ கட்டங்கள்ல நீங்கள் அழாத, நீங்கள் கபரை பற்றி மட்டும் பேசப்படுகின்ற பொழுது நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்களா, அது கபூர் அவ்வொரு மன்சிலின் மின் மனாசிலில் ஆகிறா. கபருதான் ஆகலத்துடைய பயணத்துடைய முதல் கட்டம். அந்த கபரில் ஒருவன் வெற்றி பெற்று விட்டால் அவருடைய வாழ்க்கை நல்லதாக அமைந்துவிடும். அவருடைய கபர் வாழ்க்கை மோசமாகிவிட்டால் பிறகுள்ள வாழ்க்கை கஷ்டமாக அமைந்துவிடும். நம்ம எத்தனையோ மௌத்துகளை பார்க்கிறோம், எத்தனையோ ஜனாசாக்களை அடக்கம் செய்கிறோம். இன்னைக்கு எல்லாம் கபருக்கு பக்கத்தில் நின்று கூட சிரித்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிறோம். இந்த ஊர்ல இருக்கதா எனக்கு தெரியல, அதிகமான ஊர்கள்ல ஏதோ இந்த கபருக்கு பக்கத்துல நிக்கிறவங்க மட்டும்தான் மௌத்தாகுவாங்க, தூரத்துல நிக்கிறவங்க எல்லாம் மௌத்தாக மாட்டாங்க என்கிற ஒரு நினைப்புல கொஞ்சம் பேர் அங்க மாறி நிற்பாங்க, கொஞ்சம் பேர் மட்டும் கபர் அடக்கிட்டு நிற்பாங்க. இவங்க வேற ஏதோ பேசிட்டு இருப்பாங்க, ஏதோ இவங்க ஒண்ணு மௌத்தாக மாட்டாங்க என்கிற ஒரு நினைப்பு. எந்த அளவுக்கு நம்முடைய நிலைமைகள் மோசமாகி கொண்டிருக்கிறது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நான் கேட்டிருக்கிறேன், அல் கபூர் அவ்வொரு மன்சிலின் மின் மனாசிலில் ஆகிரா. ஆகிரத்துடைய அந்த பயணங்களில் முதற்படி கபருடைய வாழ்க்கை. அதனால தான் நான் அதை நினைச்சுதான் அழுவதாக சீதனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய ஹதீஸ் கிதாபுகள் வருகிறது. அப்ப மௌத், அப்ப கபர் என்பது சொர்க்கம் அல்லது நரகம் என்பதா ஹதீஸ்ல வருது. நம்ம பார்க்கிறோமா கபர்ல? நம்முடைய கண்ணுல படுதா? நம்முடைய கண்ணுல படலைன்னு சொன்னா அது இல்லைன்னு அர்த்தமா? நம்முடைய கண்ணுல பட்டாதான் நம்ம நம்புறோம்னு சொன்னா வலி 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 வேதனை வலி நம்ம பார்க்கிறோமா? ஒரு ஆள் கேட்டாங்க, அலி ரலியல்லாஹு கேட்டாரா, சைத்தானை படைச்சது தீயில் தானே படைக்கப்பட்டது, அந்த சைத்தான நரகத்துல போட்டு அவனுக்கு வலிக்காதே? சைத்தான படைக்கப்பட்டதிலிருந்து படைக்கப்பட்டது கீழே நெருப்புல தான் படைக்கப்பட்டது. இப்ப நெருப்புல படைக்கப்பட்ட சைத்தானை பிடிச்சு நெருப்புல போட்டா அவனுக்கு எப்படி வலிக்கும்? அவங்க வந்து ஒரு செங்கல் எடுத்து அவன் மண்டையில எறிஞ்சாங்களோ, வலிக்குதான் கேட்டாங்களோ. ஆமா வலிக்குது, இது மண்ணு தானே செங்கல், நீ மனுஷன் தானே, ஒரு நெருப்பில் படைக்கப்பட்டது மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட உனக்கு மண்ணை வச்சு எறியுமே வலிக்குதா இல்லையான்னு கேட்டாங்க. அப்ப சில வலி என்பதை நம்ம உலகத்துல பார்ப்பதில்லை, ஆனால் அது இல்ல சொல்ல முடியுமா? சில எப்படின்னா சோபஸ்தாயின் ஒரு கூட்டம் இருந்துச்சு, அவங்க சொல்லுவாங்களா, உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒண்ணுமே இல்ல, சும்மா நான் கர்ச்சிப்பா அப்படி ஒண்ணு கிடையாது, நம்ம கண்ணுல அப்படி தெரியுது. நோட்டா அது அப்படி ஒண்ணு கிடையாது, நம்ம கண்ணுல தெரியுது. அவங்களுக்கு எப்படி இந்த உண்மையை விளக்கி வைக்கணும்? எப்படி முடியும்? தீரை பிடிச்சு நிறுத்தணும். அப்ப சொல்லுவான், தீ ஒண்ணும் கிடையாது, சும்மா. அவனுக்கு மருந்து அதுதான், பெரிய தீ மூட்டி பிடிச்சு நிறுத்தணும். இப்ப சொல்லுடா, தீ உண்டா இல்லையா? இப்ப நம்முடைய கண்களுக்கு புலப்படாத ஒரு காரியத்தை நான் நம்ப மாட்டோம் என்று சொன்னால் அது முஃமினுடைய அடையாளம் அல்ல, முஸ்லிமுடைய அடையாளம் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்தானதற்கு பிறகுள்ள வாழ்க்கை என்பதை உலகத்துடைய வாழ்நாளில் வாழக்கூடிய வாழ்க்கையை விட்டும் எத்தனையோ வித்தியாசப்படுத்தி இருக்கிறார். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்தான நபர்களுக்கு உயிரோடு உள்ள நபர்களுக்கு இருக்கக்கூடிய
ஆற்றலை விட அதிகமான ஆற்றலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகிறார். இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஸ்ரிலே வாழ்ந்து மிஸ்ரிலே அடக்கம் செய்யப்பட்டவர்கள். ஆனால் நிவாமுல் முல்கி என்று சொல்லக்கூடிய அரசர் பகதாதிலே மதரசத்து நிசாமியா என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தை நிறுவினார். பகதாதுல, நைசாபூர்ல, அதே மாதிரி உலக பிரசித்தி பெற்ற அண்டைய நகரங்கள்ல எல்லாம் மதரசத்து நிவாமியா என்கிற பேர்ல ஒரு மதரசாவை அரபி கலாசாரை நிறுவினார். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு ஆசை, ஷாஃபிஈ இமாமுடைய ஜனாசாவை மிஸ்ரிலிருந்து எடுத்து பகதாதில் அடக்கம் செய்தால் பகதாத் ஷாஃபிஈ இமாமுடைய ஜியாரத்திற்காக கூட்டம் கூட்டமாக மக்கள் வருவார்களே, அதன் மூலமாக இந்த மதரசா பிரபலமடையும் என்ற எண்ணத்தில் மிஸ்ருடைய அரசருக்கு கடிதம் போடுகிறார். பகதாதுடைய ஆட்சியாளர் மிஸ்ருடைய கவர்னருக்கு கடிதம் போடுகிறார். ஷாஃபிஈ இமாமுடைய புனித உடலை அவருடைய கபரிலிருந்து எடுத்து பகதாதிற்கு கொண்டு வர வேண்டும். ஷாஃபிஈ இமாமுடைய ரோதா என்பது, அவருடைய மஸார் என்பது 24 மணி நேரமும் குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டே இருக்கும். 24 மணி நேரமும் ஷாஃபிஈ இமாமுடைய மஸாரில் குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டே இருக்கும். உலகத்துடைய பல பகுதிகளில் இருந்தும் பெரும் பெரும் அறிஞர்கள் எல்லாம் அவருடைய ஜியாரத்திற்காக வருகை தருவார்கள். அப்படிப்பட்ட ஷாஃபிஈ இமாமுடைய அந்த புனித உடலை மக்கள் எப்படி எடுக்க அனுமதிப்பார்கள்? கடைசியில் அரசருடைய பகதாது அரசருடைய உத்தரவு மக்கள் முன்னிலையில் வாசிக்கப்படுகிறது. ஷாஃபிஈ இமாமுடைய புனித உடலை நாம் எடுக்க போறோம். இவங்க அந்த ராணுவ அதிகாரிகள் அந்த ஷாஃபிஈ இமாமுடைய கபருக்கு பக்கத்தில் நெருங்குகிறார்கள். மக்கள் பயங்கரமாக, மக்களுக்கும் ராணுவத்திற்கும் சண்டை ஏற்படுகிறது. ராணுவத்தால் அந்த கபரை நெருங்க முடியவில்லை. கடைசியில கவர்னருடைய உத்தரவு, கண்டிப்பாக ஷாஃபிஈ இமாமுடைய அந்த புனித உடலை எடுக்க வேண்டும், அதற்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவங்களை நீங்க தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆணை வாசிக்கப்படுகிறது மக்கள் மத்தியில். மக்கள் வேற வழி இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த ராணுவத்தை சார்ந்தவர்கள் ஷாஃபிஈ இமாமுடைய அந்த புனித கபரில் இருந்து அந்த கபரை கொஞ்சமாக தோண்டுகிறார்கள். தோண்டி தோண்டி அந்த அடியில் வைக்கப்பட்ட ஒரு கல்லை மாற்றியவுடன் அந்த புனிதமான கபரில் இருந்து ஒரு விதமான கஸ்தூரி வாசனை வீசுகிறது. அந்த வாசனை அந்த கபரை தோண்டியவர்களுக்கு சங்கடமாக இருந்தது. ஆனால் கூட இந்த மக்களுக்கெல்லாம் அது சுகந்தமாக இருந்தது. அந்த வாசனையால் அதை தோண்டியவர்கள் மயக்கமுற்று விழுந்து விட்டார்கள். கூடுகின்ற ஆயிரக்கணக்கான மக்கள் ஷாஃபிஈ இமாம் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த மஸாரை நோக்கி விரைந்து வருகிறார்கள். ஃபாத்திஹாவை, குர்ஆனை ஓதுகிறார்கள். அதற்கு பிறகு ஷாஃபிஈ இமாமுடைய அந்த ரௌதா ஜியாரத்தை செய்வதற்காக, கபரை ஜியாரத்து செய்வதற்காக மக்கள் இன்னும் அதிகமாக வந்தார்கள். அந்த பகதாதுடைய அரசருக்கு விளங்கிவிட்டது, ஷாஃபிஈ இமாம் அவர்களுடைய அந்த புனிதமான உடலை எடுக்க நினைத்தது தவறு என்று எண்ணி தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறார். எதற்கு சொல்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நேசர்கள், இது ஒன்றல்ல இரண்டல்ல, இதை போன்று பன்னூற்றுக்கணக்கான சம்பவம் இந்த உலகத்தில் நடந்திருக்கிறது. சஹாபிகளுடைய ஜனாசாக்கள் தோண்டப்பட்ட நேரத்தில் அப்படியே இருந்த எத்தனையோ சம்பவங்கள் வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கிறது. சமீப காலங்களில் கூட அது நாமெல்லாம் ஒரு சம்பவத்தை பார்த்தோம். ஒரு சஹாபியுடைய கபர் சிரியாவிலே தோண்டப்பட்ட நேரத்தில் அந்த சஹாபியுடைய கபர் அப்படியே இருந்ததாக நாம் நிறைய பேர் அந்த செய்திகளை பார்த்திருப்போம். அல்லாஹ்வுடைய நேசர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய கராமத்துகள், ஆற்றல்கள், மகத்துவங்கள், சிறப்புகள் அவருடைய மௌத்தோடு முடிந்து விடுவதில்லை. அவருடைய மௌத்திற்கு பிறகும் அந்த சிறப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மஸார்களை நோக்கி ஆயிரக்கணக்கான மக்களை அங்கே வரவழைக்கிறார். எத்தனையோ கஷ்டப்பட்டவர்கள், எத்தனையோ நோயாளிகள், எத்தனையோ தேவையுள்ளவர்கள் அந்த இறைநேசனுடைய தர்பாரை நோக்கி போகின்ற பொழுது அவர்களுடைய வணக்கத்தின் மூலமாக அந்த போன மக்களுடைய ஹாஜத்துகள் எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான தேவைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைநேசர்களின் மூலமாக ஏராளமான துன்பங்களை இந்த உலகத்தை விட்டு மாற்றிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய அவுலியாக்களின் மூலமாக ஏராளமான கஷ்டங்களை அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு
மாற்றிக் கொண்டிருக்கிறான். எந்த அளவிற்கு அவுலியாக்கள் அல்லாத நபர்களை கொண்டு கூட ஏழையான, குழந்தையான, வயோதிகர்கள், நபிகள் நாயகத்துடைய ஹதீஸ்ல வருது, பால் குடிக்கும் குழந்தைகளும் வயோதிகர்களும் எத்தீமுகளும் ஏழைகளும் இந்த உலகத்தில் இல்லாமல் இருந்திருந்தால் அல்லாஹ் உங்கள் மீது மிகப்பெரிய தண்டனையை இறக்குவான். லௌலா ஷுயூஹுன் லில்இலாஹி ருக்கஉ வஸிபியத்தும் மினல் யதாமா ருல்லஉ சுப்ப அலைக்குமுல் அஸாபுல் அவ்ஜஉ. அல்லாஹ்வை வணங்கக்கூடிய வயோதிகர்கள் இந்த உலகத்தில் இல்லாமல் இருந்தால், பால் குடிக்கும் பருவத்தில் உள்ள பச்சிளம் குழந்தைகள் இந்த உலகத்தில் இல்லாமல் இருந்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களுக்கு இறங்கிக் கொண்டிருக்கும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் விரும்பிய நபர்களை கொண்டு இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய முசீபத்துகளை, பிரச்சனைகளை, அதாபுகளை அல்லாஹ் தடுத்துக் கொண்டிருக்கிறான். இதையெல்லாம் நாம் மறுத்து பேசிவிடக் கூடாது. இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தந்த அந்த புனிதமான சட்டங்களை அதை நம்பி அந்த அடிப்படையில் நாம் வாழ வேண்டும். சூரத்தின் நிசாவுடைய 115வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى. இதுதான் உண்மை என்று விளங்கியதற்கு பிறகும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு யார் மாறு செய்கிறார்களோ, இதுதான் உண்மை, சத்தியம், நேர்வழி என்று விளங்கியதற்கு பிறகும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு யார் மாற்றமாக நடக்கிறார்களோ, அது மட்டுமல்ல, وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ, முஃமின்களுடைய வழியை விட்டு வேறு வழியை யாராவது பின்பற்றுகிறார்களோ, முஃமின்களுக்கு இந்த வழி இருக்கிறது, அந்த வழிதான் உண்மையான வழி. அந்த வழியை விட்டு மாற்றமான வழியை யாராவது பின்பற்றினால் அல்லாஹ் சொல்கிறான், நுவல்லிஹி மா தவல்லா. இந்த உலகத்துல அவன் பாட்டுக்கு நம்ம அவனை விட்டு விடும். நீ கோடீஸ்வரனா வாழணுமா, வாழு. உனக்கு உலகத்துடைய ஆசா பாசங்கள் உனக்கு மூழ்கி திளைக்கணுமா, அப்படி இருந்துகோ. ஆனால் வனுஸ்லிஹி ஜஹன்னம், நாளை மறுமையில ஜஹன்னம் என்று சொல்லக்கூடிய நரகம் அவனுக்கு கிடைக்கும். யாருக்கு? ரசூலுடைய மார்க்கத்தையும் விட்டு விடுகிறான், ஒட்டுமொத்த இஸ்லாமிய பாரம்பரியத்தை விட்டு விடுகிறான். இதுவரை வந்த ஒட்டுமொத்த முஸ்லிம்களை எல்லாம் தவறான வழி என்று சொல்லி இவன் மட்டும் ஒரு மாற்று வழியில் ஒருத்தன் போயிட்டான். ஒரு நுஸ்லிஹி ஜஹன்னம், அவன் போகக்கூடிய இடம் ஜஹன்னம். ஜஹன்னம் சொன்னா என்னது? நல்ல இடமா, பூங்காவா? ஒதுங்கும் இடங்களிலே மிக மோசமான இடம் நரகம் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அதனால் முஃமின்களுக்கு இந்த ஒரு வழி உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், மிகப்பெரிய இமாம்கள், இறைநேச பெருமக்கள், அவுலியாக்கள், முன்கழிந்த நல்லவர்களான உத்தமர்களான உலமாக்கள், அவர்கள் காட்டி தந்த அந்த முஃமின்களுடைய வழியை விட்டால் உலகத்தில் வேணும்னா அது உலகங்கிறது அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுப்பான். உலகத்தை அல்லாஹ் தான் விரும்பியவருக்கும் கொடுப்பான், தான் விரும்பாதவருக்கும் கொடுப்பான். உலகத்தை 4 பேர் உலகம் மொத்தத்தையும் ஆண்டாங்க. ஒவ்வொரு நாட்டையும் ஒரு நாட்டுக்கு இருக்கிறவர், ஒரு நாட்டுக்கு இருக்கிறவர். ஆனா ஒரு உலகம் மொத்தத்தை 4 பேர் ஆண்டார்கள். அதுல 2 பேர் முஸ்லிம்கள், 2 பேர் முஸ்லிம் அல்லாதவர்கள். உலகம் மொத்தத்தையும் ஆண்டார். முஸ்லிமான 2 பேர் யாரெல்லாம்? ஒன்னு சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இன்னொன்னு துல்கர்னைன் ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்லிம் அல்லாத 2 பேர் யாரெல்லாம்? ஒன்னு புகுத் நஸ்ர் என்று சொல்லக்கூடிய ஆளு, இன்னொன்னு நம்ரூத். உலகம் என்பது உலகத்தை அல்லாஹ் தான் விரும்பியவருக்கும் கொடுப்பான், தான் விரும்பாதவருக்கும் கொடுப்பான். ஆனால் மறுமை என்பதை தான் விரும்பியவருக்கு மட்டும்தான் கொடுப்பான். அந்த மறுமையுடைய வெற்றி தான் உண்மையான வெற்றி. அந்த வெற்றியை இழக்கக்கூடிய ஒரு கட்டம் நமக்கு ஒருபோதும் ஏற்பட்டு விடக்கூடாது.
அதனால் நம்முடைய பாரம்பரியமான அந்த மார்க்கத்தை பின்பற்றி நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அம்பியாக்கள், அவுலியாக்கள், இறைநேசர்கள், சாலிஹீன்கள், இமாம்கள் அவர்களை மஹப்பத்து வைத்து அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்துகளை விளங்கி அங்கீகரித்து வாழக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களையும், நம்முடைய உஸ்தாதுமார்கள், நம்முடைய தாய் தந்தையர்கள், நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய உறவினர்கள், நம்மோடு துஆ செய்ய வசியத்து செய்தவர்கள், நம்மை நேசிக்கக்கூடியவர்கள், நாம் நேசிக்கக்கூடியவர்கள், நமக்கு உணவுகள், ஒத்தாசைகள், உதவிகள் வழங்கக்கூடியவர்கள், நாம் யாருக்கெல்லாம் துஆ செய்ய கடமைப்பட்டுள்ளோமோ அனைவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்தருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா விதமான ஹாஜத்துகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. யார் யாரெல்லாம் எந்தெந்த நியத்தில் இந்த சபையில் கலந்துள்ளார்களோ, இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிறார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருடைய நியத்துகளையும், எல்லோருடைய நாட்டங்களையும், எல்லோருடைய எண்ணங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. நிறைய சகோதரர்கள், நிறைய சகோதரிகள் துஆ செய்வதற்காக சொல்லி இருக்கிறார்கள். பெற்றோர்களுக்காக, கணவன்மார்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, பிள்ளைகளுக்காக, உறவினர்களுக்காக, உலக முஸ்லிம்களுக்காக துஆ செய்ய வசியத்து செய்துள்ளார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அம்பியாக்கள், அவுலியாக்களின் பொருட்டினால் எல்லோருடைய நாட்டங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. வஸல் அலம் குதுபுல் அக்தாப் முஹித்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லோருடைய நோய்களையும் அல்லாஹ் குணப்படுத்துவானாக. ஆஃபியத்தோடு, ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளில், நம்முடைய பெற்றோர்களில், நம்முடைய உறவினர்களில், நம்முடைய குடும்பத்தார்களில் யாரெல்லாம் நம்மை விட்டு பிரிந்துள்ளார்களோ, மூத்தாகி விட்டார்களோ அவர்களுடைய மறுமை வாழ்க்கை அல்லாஹ் தஆலா வெற்றியான வாழ்க்கையாக ஆக்கி அருள் புரிவானாக. அவருடைய கபர்களை அல்லாஹ் தஆலா சொர்க்க பூஞ்சோலையாக மாற்றி அருள் புரிவானாக. அவர்களுடைய கபரை வெளிச்சமான கபராகவும் விசாலமான கபராகவும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஊர்களில் உள்ள குமர்களுக்கு சாலிஹான ஜோடிகளை ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஏழ்மை நிலையில் திருமணம் முடிக்க வசதி இல்லாத குடும்பங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல வழிகளை காட்டுவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குமர்களுக்கு நல்ல விதமான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா கொடுத்தருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாலிபர்களுக்கும் சாலிஹான இணைகளை அல்லாஹ் தஆலா கொடுத்தருள் புரிவானாக. நம்முடைய குடும்பங்களில் அல்லாஹ் ஒற்றுமையை தருவானாக, சந்தோஷத்தை தருவானாக, நிம்மதியை தருவானாக. பிரிந்து வாழக்கூடிய குடும்பங்களை அல்லாஹ் தஆலா சேர்த்து வைப்பானாக. குடும்ப உறவுகளை அல்லாஹ் தஆலா சேர்த்து வைப்பானாக. குடும்ப உறவுகளை பேணி குடும்பங்களோடு ஒன்றி வாழக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்புகளில் அல்லாஹ் நல்ல வெற்றியை கொடுப்பானாக. அவருடைய பரீட்சைகளில் அல்லாஹ் நல்ல வெற்றியை கொடுப்பானாக. அவர்களுக்கு நல்ல பொருத்தமான வேலைகளை கொடுப்பானாக. நல்ல ஞாபக சக்தியை கொடுப்பானாக. படிப்பில் நல்ல ஈடுபாட்டை கொடுப்பானாக. தீனுடைய இல்மை படித்து வளரக்கூடிய, தீனுடைய அடிப்படையில் வாழ்ந்து வளரக்கூடிய சந்ததிகளாக அல்லாஹ் அவர்களை ஆக்கி அருள் புரிவானாக. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு அல்லாஹ் தஆலா சாலிஹான குழந்தைகளை கொடுப்பானாக. நம்முடைய இந்த சபையிலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்ததை போன்ற நாளை வறுமையிலே சொர்க்க பூஞ்சோலையிலே கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வேலை நல்லடியாருடன் அல்லாஹ் நம்மை சேர்த்தல் புரிவானாக. அல்லாஹ் தஆலா நம்மை ஈமானோடு வாழச் செய்வானாக. அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத்தின் அடிப்படையில் அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. அதன் அடிப்படையில் அல்லாஹ் நம்மை மௌத்தாக்குவானாக. யாராவது தெரியாமல் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத்தை விட்டும் விலகி வாழ்ந்தால் அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பானாக. சத்திய மார்க்கத்தின் பக்கம் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. அல்லாஹ் தஆலா மோசமான கொள்கைகளை விட்டும்
மோசமான கூட்டங்களை விட்டும், மோசமான நட்புகளை விட்டும், மோசமான எல்லாவித சங்கங்களை இயக்கங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்முடைய ஊரையும் மஹல்லாக்களையும் நம்முடைய சந்ததிகளையும் வாலிபர்களையும் பெண்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தருள் புரிவானாக. உலக முஸ்லிம்களை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. நம்முடைய இந்திய திருநாட்டில் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஒற்றுமையோடு வாழக்கூடிய ஒரு அமைப்பை அல்லாஹ் தஆலா உருவாக்கி தருவானாக. எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஒன்றாக சகோதரர்களை போன்று வாழக்கூடிய ஒரு நிலைமையை நம்முடைய இந்தியாவில் அல்லாஹ் தஆலா உண்டாக்கி தருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏற்ற தலைமையை அல்லாஹ் தஆலா நமக்கு உதவி தருவானாக. நம் மீது கருணையுள்ள, நம் மீது கிருபை காட்டக்கூடிய ஒரு அரசாங்கத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு நம் மீது கருணை காட்டக்கூடிய ஒரு எண்ணத்தை அல்லாஹ் தஆலா உள்ளத்தில் போட்டு கொடுப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாவித ஆபத்துகள் கஷ்டங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. வானத்தில் இருந்தும் பூமியில் இருந்தும் கடலில் இருந்தும் வரக்கூடிய எல்லாவித ஆபத்துகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பயணத்தில் நாம் பயணம் போகக்கூடிய நேரத்தில் எல்லாவித ஆபத்துகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆபத்தான மௌத்துகளை விட்டும், திடீரென்று ஏற்படக்கூடிய மௌத்துகளை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரவுலா ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் ஹஜ்ஜும் உம்ராவும் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ் பலமுறை தந்தருள் புரிவானாக. ஹஜ் செய்த, உம்ரா செய்த, ஜியாரத் செய்த சகோதர சகோதரிகளுக்கு அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஜியாரத்தையும் மக்பூலான, மப்ரூரான, மர்தியான ஹஜ்ஜாக, உம்ராவாக, ஜியாரத்தாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ரஃபுல் ஹல்க் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத் வைக்கக்கூடிய பல லட்சம் ஸலவாத்துக்கள் நாம் அந்த நபியின் மீது சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்த அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஈமானோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மௌத்தாக்கி அருள் புரிவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தவர்களாக அல்லாஹ் நம்மை மொழிந்து மௌத்தாகக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த மஜ்லிஸிற்காக யாரெல்லாம் உழைக்கிறார்களோ, யாரெல்லாம் உதவிகள் வழங்குகிறார்களோ, யாரெல்லாம் இதில் கலந்து கொள்கிறார்களோ அல்லாஹ் அனைவருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் மென்மேலும் பரக்கத்தை செய்வானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا معصوما ولا تجعل منا ولا فينا ولا معنا شقيا ولا مطرودا ولا محروما. ربنا عليك توكلنا وإليك نبنا وإليك المصير. اللهم ارزقنا شفاعة حبيبك محمد صلى الله عليه وسلم. اللهم اسقنا من حوض نبينا محمد صلى الله عليه وسلم. اللهم جاوزنا على الصراط كالبرق الخاطف بحق نبينا محمد صلى الله عليه وسلم. اللهم اجمعنا تحت لواء نبينا محمد صلى الله عليه وسلم. اللهم ادخلنا الجنة مع نبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم ومع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. اللهم صل على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم.